வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் அருண்குமார், ஏபி அகாடமியோட ஃபவுண்டர். 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், சிஐஎம்ஏ, ஏசிசிஏ, சிஎம்ஏ யூஎஸ், சிபிஏ அண்ட் சிஎஃப்ஏ. எனக்கு கூகுள் ரிவ்யூஸோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் இன்ட்ராடே, மாஸ்டர் த மார்க்கெட். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பேசிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2023 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல யுஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 61%, ஆஸ்திரேலியா 51%, யூகே 42%, சைனா 16%, இந்தியா 9%. இந்த 9%ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்ட் மட்டும்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. மிச்ச 90% பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லூசர் ஆகுறாங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எஸ். பிரைமரி ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டோட அவேர்னஸ் இல்லாம போறது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டெலகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், அதர் சோசியல் மீடியா மூலியமா டிப்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ கண்ட்ரியோட கம்பேர் பண்ணணும்னா டோட்டல் பாப்புலேஷன் 34 crores. அதுல இன்வெஸ்ட் பண்றவங்க 61% இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் 2.6 crores இருக்காங்க. அதில் 51% பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 9% ஆஃப் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதி 91% என்னதான் பண்ணுறாங்க. அப்போ ஆக்சுவலாக அவங்க எங்கே தான் காசை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். ரியல் எஸ்டேட்டில் 51%, கோல்டில் 15.5%, பேங்க் டெபாசிட்ஸ் 14%, செக்யூரிட்டிஸ் 9%. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரியல் எஸ்டேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கம்மியாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரௌண்டிங் டெவலப்மெண்ட்ஸாலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராலையும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் சப்ளை இருக்கிறதுனால வேல்யூ அதிகமாக இருக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட்ஸை பொறுத்து தான் பேங்க் டெபாசிட்டோடைய ரெஸ்பான்ஸ் அதிகமாகுது. செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூயிங் கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அதில் இருக்கிற பல விதமான ஃபேக்டர்ஸை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. கடைசியா நமக்கு ஒரு ஐடியா வரும் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? முதல்ல சேவிங்ஸ்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ் குறிப்பிட்ட பணத்தை சேமிச்சு வைக்கிறது, அதாவது எதிர்காலத்துக்காக. அதுதான் சேவிங்ஸ் சொல்லுவாங்க. இன்வெஸ்டிங் இதுவும் கிட்டத்தட்ட சேவிங் மாதிரி தான். இதுல நீங்க ஹையர் ரிட்டர்னை எதிர்பார்ப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதாவது ஹை ரிட்டர்ன் ஹை ரிஸ்க், லெஸ் ரிட்டர்ன் லெஸ் ரிஸ்க், மீடியம் ரிட்டர்ன் மீடியம் ரிஸ்க் அப்படியே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ், அதாவது ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், டிவென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா, அதாவது கம்பெனியை பொறுத்து. இப்போ நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஷேர்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனியோட ஒரு யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப்பை தான் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனியில் உங்களுக்கு ஷேர் இருந்துச்சுன்னா அது ஒரு போர்ஷன் ஆஃப் பர்டிகுலர் கம்பெனி உங்ககிட்ட இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஷேர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரிலையன்ஸில் 10 million ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10,000 ஷேர்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கம்பெனியில் 0.1% ஓனர்ஷிப் இருக்கு. இப்போ அடுத்தது ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருந்து அதிகமான கம்பெனிஸில் ஓனர்ஷிப் இருக்கும். அதாவது உங்களுக்கு குரூப் ஆஃப் ஷேர்ஸ் 1 இல்லைனா மல்டிபிள் கம்பெனிஸில். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ், இன்ஃபோசிஸ், HDFC பேங்க்ல இந்த கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை தான் உங்களுக்கு வேரியஸ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிளி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ். அசட்ஸ், இண்டெக்ஸஸ், ரேட்ஸ், அதோட வேல்யூ பொறுத்து தான் டெரிவேட்டிவ்ஸ் உடைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கன்சிடர் பண்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அதை நிறைய விதத்துல யூஸ் பண்றாங்க. அதாவது ஹெட்ஜிங் ரிஸ்க், ஸ்பெகுலேட்டிங் ஆன் பிரைஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டியை வாங்குறதுக்கு இல்ல செல் பண்றதுக்கான அக்ரிமெண்ட், இல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ப்ரீ டிட்டர்மைன் பண்ண பிரைஸ், அதுவும் ஃபியூச்சர்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் டைம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பிரைஸ் ரிஸ்க்குக்காக, இல்லைனா ஸ்பெகுலேட்டிவ் ப்ராசஸ், அதாவது லாபத்தில் இருந்து பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு. டைப்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், அதாவது ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டிசஸ், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி. கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கமோடிட்டியோட கான்ட்ராக்ட்ஸ், அதாவது கோல்ட், ஆயில், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்.
கரன்சி ஃபியூச்சர்ஸ். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை பொறுத்து தான் கான்ட்ராக்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து தான் கான்ட்ராக்ட் இருக்கும், இல்லை பாண்ட் ப்ரைஸ். ஆப்ஷன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்க்கு ரைட்ஸை கொடுக்குது, ஆனால் ஆப்ளிகேஷனை கொடுக்காது. இங்கே ஆப்ளிகேஷன் சொன்னால் கமிட்மெண்ட், அதாவது ஒரு அண்டர்லைன் அசெட்டை வாங்குறதும் விற்கிறதும். அண்டர்லைங் அசெட் அப்படின்னா ஸ்டாக், ஆப்ஷன்ஸ் இல்லைனா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஒரு ஸ்பெசிஃபைட் ப்ரைஸ், அதுவும் ஸ்பெசிஃபைட் டைம், அது வீக்லி, மந்த்லி இல்லை மேக்ஸிமம் 3 months ஆஃப் டைம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து கால் ஆப்ஷன், ரைட் டு பை. இன்னொன்று புட் ஆப்ஷன், ரைட் டு செல். சில பேசிக்ஸை தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் ஸ்டாக் இண்டெக்ஸ். ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இல்லை ஃபெசிலிட்டேஷன். இன்வெஸ்டர்ஸ் எங்கே ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறாங்களோ. ஒரு நார்மல் சினாரியோவில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கே பையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. குறிப்பிட்ட மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட்டை தான் நாம் வெஜிடபிள் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டேஷன் ப்ரொவைட் பண்ணது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, அதாவது ஷேர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பையர்ஸ் அப்புறம் செல்லர்ஸ்க்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்கே பையர்ஸையும் செல்லர்ஸையும் ஆக்சுவல் இன்டர்மீடியேட்டரி யார் கனெக்ட் பண்ணுறான்னா என்எஸ்சி அப்புறம் பிஎஸ்சி. என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் இண்டெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்க்கு நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 50 ஸ்டாக் கம்பெனிஸ், சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 30 கம்பெனிஸ். நிஃப்டி ஐடி கம்பெனிஸ்க்கு சம்மந்தப்பட்டது. ஃபினான்ஸ், ஃபின் நிஃப்டி, அது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டது. பேங்க் நிஃப்டி, பேங்கிங் கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டது. அவ்வளோதான். இந்தியாவில் இருக்கிற ரெகுலேட்டர் ஸ்டாக் மார்க்கெட் யாரு? செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்தியாவோட ரெகுலேட்டர் ஸ்டாக் மார்க்கெட். இவங்க இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் எஃபிஷியண்டாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபென்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு? இந்தியனுடைய ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக்னு சொன்னால் அது விதமான சேஞ்ச். அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், வெரைட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனிங்கில் ஒவ்வொருத்தங்களுக்கும் க்ரூஷியலான ரோல் இருக்கும். அவங்களாம் யாரு? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அவங்க செக்யூரிட்டியோடைய அக்கௌண்ட்டை வாங்கி விற்கிறவங்கள தான் ஆக்சுவலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக பர்சனல் ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்காக, அதாவது மேபி ரிட்டையர்மெண்ட் இல்லை எஜுகேஷனுக்காக இருக்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட என்டிட்டிஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணியை கலெக்ட் பண்ணி அது குறிப்பிட்ட ஆவரேஜா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதாவது பாலிசி ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண பிரீமியம் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் ஆகும். எக்ஸாம்பிள் எல்ஐசி. பென்ஷன் ஃபண்ட்ஸ், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸை கொண்டு போய் நிறைய அசட்ஸ்ல போடுறது இல்லைனா ஸ்டாக்ஸ்ல போடுற மாதிரி. பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், எம்ப்ளாயி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா அவங்களுடைய ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸ், அதாவது எஸ்டாப்ளிஷ் அண்ட் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் த இந்தியா, அதாவது இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ப்ரொபோசல். அவங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை பிளே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி லார்ஜ் வால்யூம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்றாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் இந்தியாக்குள்ள, அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அப்புறம் பேங்க்ஸ் இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்துல ஹெவி ஃபாரின் அவுட்ஃப்ளோஸ்ல எஃப்ஐஐக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டர் பேலன்ஸ் ஆக்ட் ஆகுது. ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் இல்லைனா என்டிட்டிஸாக இருப்பாங்க. என்டிட்டிஸ்னா கம்பெனிஸ். அவங்க ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் ஷேரை ஹோல்ட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன் ஆஃப் கம்பெனிக்கு ஒரு க்ரூஷியல் ரோலை பிளே பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் விஷன். புரோக்கர்ஸ் அண்ட் சப் புரோக்கர்ஸ். புரோக்கர்ஸ்னா அவங்க இன்டர்மீடியேட்டர்ஸ், அதாவது கிளையண்ட்டுக்கு பதிலாக இவங்க ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. சப் புரோக்கர்ஸ் யாருன்னா டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு புரோக்கர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க.
அவங்க பண்ற அந்த சர்வீஸ்க்காக கமிஷன் இல்லைனா brokerage ஃபீ மாதிரி அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. மார்க்கெட் மேக்கர்ஸ். மார்க்கெட் மேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எம்ப்ளாய்ட் பை த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்புறம் அவங்க ஸ்டாக்கோடைய லிக்விடிட்டி அப்புறம் ட்ரேட் வால்யூமோடைய மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க எப்பவும் செக்யூரிட்டிஸில் பையர் அண்ட் செல்லர் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் தவான், ராதாகிருஷ்ணா தமானி, ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இவங்க தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் ட்ரேடிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்மாக விளங்குது. அவங்க ஃபேர் அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ட்ரேடிங் ப்ராக்டிஸை என்ஷூர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செபி மூலமாக ரெகுலேட்டட் ஆகுது. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ரெகுலேட்டர்ஸ் யாரு பார்க்கலாம். செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது பிரைமரி ரெகுலேட்டர் பாடி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவை பார்த்துக்கிறாங்க. செபியோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதோட ப்ரொமோட், அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணணும். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிக்கு அவங்க தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிள். ஆர்பிஐயோட ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸ், அதாவது பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஆக்டிவாக இருக்கும். கிளீனிங் ஹவுசஸ் அண்ட் டெபாசிட்டரிஸ். கிளியரிங் கார்பரேஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இன்டர்மீடியேட்டராக இருந்து ஸ்மூத் செட்டில்மெண்ட் ட்ரேடை ஆக்ட் பண்ணுற மாதிரி என்ஷூர் பண்ணி ஆகணும். கவுண்டர் பார்ட்டியோட ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணி செட்டில்மெண்ட் ஆஃப் ட்ரேடுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. டெபாசிட்டரிஸ் எலக்ட்ரானிக் ஃபார்ம் மூலமா ஹோல்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் செக்யூரிட்டிஸை டெபாசிட்டரி சர்வீசஸாக கொடுக்கறது. இந்தியாவில் இருக்கிற 2 மெயின் டெபாசிட்டரி என்னன்னா என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல். என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட், அப்புறம் சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். அடுத்தது ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸை ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கி வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் மூலியமா ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க. மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி கொடுக்குற மாதிரி க்ரூஷியல் ரோலாக ப்ளே பண்ணுவாங்க. இப்போ அண்டர் ரைட்டர்ஸ். அண்டர் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிபிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் பண்ண கேரண்டி சேல் ஆஃப் த கம்பெனியை அன்சோல்ட் ஷேர்ஸை வாங்கிறது அர்த்தம். மார்க்கெட்டில் இருந்து கம்பெனிஸோடைய கேபிட்டலில் ரைஸ் பண்ணுறதுக்கு உதவியாகவும் இருக்கு. இப்போ மெயின் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். செக்யூரிட்டிஸ்னா என்ன? செக்யூரிட்டிஸ்னா ட்ரேடபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதை ஒரு கம்பெனி இல்லைனா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப், டெப்ட் இல்லைனா எபிலிட்டி டு பர்ச்சேஸ், செல் இல்லைனா ட்ரேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ட்ரேடபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் டிமென்ஷர்ஸ் வாங்குறது இல்லைனா விற்கிறது. இப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்கலாம். செக்யூரிட்டி மார்க்கெட்டோடைய இடத்துல தான் ஒரு செக்யூரிட்டிஸோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஒரு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். அதில் இம்பார்ட்டன்ட் ரோலை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனேபிளிங் கார்பரேட்ஸ், அப்புறம் என்டர்பிரனர்ஸ், அதாவது அவங்க கம்பெனிஸ்க்கு ரிசோர்ஸை அதிகப்படுத்துகிற மாதிரி. அதாவது ஐடியல் ரிசோர்ஸ் இருக்கிறவங்க கார்பரேட்டுக்கு ரிசோர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. இதை செக்யூரிட்டி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி மார்க்கெட்டில் சேனல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ரீஅலோகேஷனுடைய சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் என்டர்பிரினர்ஷிப்பாகவும். செக்யூரிட்டி மார்க்கெட் 2 விதமாக இருக்கு. ஒன்று பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் அவங்களுடைய ஷேர்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு செல் பண்ணலாம். அது பப்ளிக். செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. மீனிங் என்னன்னா அவங்க ஆல்ரெடி பிரைமரி மார்க்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஷேர்ஸோடைய ட்ரேடிங் தான் செகண்டரி மார்க்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் மூலியமாகவே ட்ரேட் ஆகுது. ஒரு இன்வெஸ்டர்ல இருந்து இன்னொரு இன்வெஸ்டர், இன்னொரு இன்வெஸ்டர்ல இருந்து இன்னொரு இன்வெஸ்டர். செகண்டரி மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன் கம்பெனிஸ் கேபிட்டலுக்காக ரைஸ் பண்றாங்க? என்ன ரீசனா இருக்கும்? ரீசன் என்னன்னா அவங்களுடைய பிசினஸை க்ரோ பண்றதுக்கும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைமரி மார்க்கெட்டுடைய கேபிட்டலை எப்படி ரைஸ் பண்றது? பிரைமரி மார்க்கெட்ல கேபிட்டல் ரைஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் நியூ செக்யூரிட்டியை இஷ்யூ பண்ணுவாங்க. அது என்னன்னா ஷேர்ஸ், பாண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதுவும் முதல் தடவையா. இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் உடைய எக்ஸ்பான்ஷனை ஃபண்ட்ஸ் மூலியமா ரைஸ் பண்றதுக்கு, இனோவேஷன், அதர் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காகவும். கம்பெனிஸ் டிபிக்கலா பாத்தீங்க அப்படின்னா
இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்புறம் அண்டர் ரைட்டர்ஸ் மூலியமா சில ஆஃபரிங்ஸை உதவிக்கு எடுத்துக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவும் இஷ்யூ பண்ண நியூ செக்யூரிட்டியை பர்ச்சேஸ் பண்றது மூலியமா, அதுவும் டைரக்டா கம்பெனி மூலியமா அவங்க கொடுத்த கேபிட்டல் மூலமா ஃபியூவலோட growth-உம் அதுக்கப்புறமும் டெவலப்மெண்ட்டையும் அதிகப்படுத்திக்கலாம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ்க்காக எதிர்பார்க்குற கம்பெனிஸ் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக எதிர்பார்க்குற இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே ப்ராமிசிங் வெஞ்சர்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய மெத்தட்ஸ் மூலியமா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல கம்பெனிஸ் அவங்களுடைய கேபிட்டலை பிரைமரி மார்க்கெட் மூலியமா அதிகப்படுத்திக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஐபிஓனா ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேரை பப்ளிக்கு முறையா ஆஃபர் பண்ற மாதிரி. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு புது ஷேர்ஸை இஷ்யூ பண்றதும் அப்புறம் கம்பெனிக்கு டைரக்டா ப்ரொசீட் பண்ற மாதிரி. மற்றவங்களுக்கு அதுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஐபிஓ அதிகமாக யூஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் கம்பெனிஸ், அதாவது ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது சப்ஸ்டான்ஷியல் கேபிட்டலை ரைஸ் பண்றதுக்கு, அதாவது எக்ஸ்பான்ஷனுக்கு இல்ல எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்றதுக்கு. அடுத்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். ஐபிஓ மாதிரியே எஃபிஓ பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஷேர்ஸை பப்ளிக்கு ஆஃபர் பண்றதும், அதாவது ஒரு கம்பெனி ஆல்ரெடி பப்ளிக்கா ட்ரேட் பண்ண மாதிரி. எஃபிஓ பார்த்தீங்கன்னா அதை நாம நிறைய கார்ப்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் ரீபேமெண்ட், அக்விசிஷன்னா பர்ச்சேஸ், இல்லைனா ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன். அது என்னன்னா இன்னொரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி. ரைட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல அடிஷனல் ஷேர்ஸை டைரக்டா கம்பெனில இருந்து வாங்குற மாதிரி. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம கம்பெனி மூலியமா அவங்களுடைய ஓனர்ஷிப் பெர்சன்டேஜையும் மெயின்டைன் பண்ண முடியும். அதோட சேர்த்து அடிஷனல் கேபிட்டலையும் ரைஸ் பண்ண முடியும் அவங்களுடைய ஓனர்ஷிப்க்கு எதுவும் ஆகாம. இப்போ ரைட் இஷ்யூக்கான எக்ஸாம்பிளை நாம பார்க்கலாம். எனக்கு ரிலையன்ஸ் கம்பெனியில் 10,000 ஷேர்ஸ் இருக்கு. ரிலையன்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ் இருக்கு. இப்போ 10% ஓனர்ஷிப் இருக்கு. ஒருவேளை இப்போ ரிலையன்ஸ் கம்பெனிக்கு அடிஷ்னலா 1 lakh ஷேர் இஷ்யூ ஆச்சுன்னு வைங்க. இப்போ நான் அது பர்ச்சேஸ் பண்ணல. அடுத்து என்ன ஆகும்? வெறும் 5% மட்டும்தான். ஏன்? டோட்டல் கேபிட்டலுடைய ரிலையன்ஸ் ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh ஷேர்ஸ். என்னோட ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ். அது என்னன்னா 5%. ஸோ என்னோட ஓனர்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் அடிஷ்னலாக கொஞ்சம் ஷேர்ஸை வாங்க வேண்டி இருக்கும். அதனால தான் அதை ரைட் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த மாதிரி இஷ்யூவை ரைட் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அதனால நாம் எப்போவும் ஓனர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். முதல்ல எந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுமோ ஃபியூச்சரில் கூட நாம் அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணியே ஆகணும். அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி ஒரு கம்பெனி கேபிட்டலில் ரைஸ் பண்ண முடியும். அது என்னன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுவும் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ். இந்த குறிப்பிட்ட இன்வெஸ்டர்ஸ் மூலியமா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸை சீக்கிரமா ரைஸ் பண்றதுக்கான மெத்தட் இருக்கு. அதுவும் லென்த்தி ப்ராசஸா பப்ளிக் ஆஃபரிங்ல இல்லாம இருக்கும். அவங்க ஸ்பெசிஃபிக்கா தான் செலக்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கம்பெனிஸ் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ற மாதிரி. அது ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்ல கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸ் டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். அதுவும் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டை அதிகமாக யூஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் மூலியமா சில எஸ்டாப்ளிஷ் கம்பெனி அவங்களுடைய கேபிட்டலை எஃபிஷியன்ட்டா ரைஸ் பண்ணுவாங்க. பிரைவேட் பிளேஸ்மெண்ட் குறிப்பிட்ட செலக்டட் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் மூலமா செக்யூரிட்டிஸை ஆஃபர் பண்ணி குறிப்பிட்ட பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் மூலமா கம்பெனிஸ் அவங்களுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ண முடியும். அது என்னன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இல்லைனா பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ். பப்ளிக் ஆஃபரிங்ஸை விட பிரைவேட் பிளேஸ்மெண்ட் டிப்பிக்கலி கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில கம்பெனிஸ்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டியான ஆஃபரிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கன்க்ளூஷன், இதில் ஒவ்வொரு மெத்தட்ஸ்க்கும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு, அதே போல கன்சிடரேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ், ரெகுலேட்டரி கன்சிடரேஷன்ஸ், அப்புறம் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து. இங்க கம்பெனிக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் இருக்குமா? மொத்தம் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். முதல்ல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்றதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும்? என்எஸ்சியில் ஒரு கம்பெனியை லிஸ்டிங் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு.
அது என்னன்னா ஃபினான்ஷியல் ஹெல்த், அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். என்எஸ்சியில் லிஸ்டிங் பண்றதுக்கு கீ எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல இன்கார்பரேஷன். ஒரு கம்பெனி டியூவலி இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனி 1956 இல்லைனா 2013 ஆக்ட் படி இருந்திருக்கணும். அதுவும் இந்தியாவில். ஒருவேளை ஃபாரின் கம்பெனிஸ்னா அவங்களோட குறிப்பிட்ட சட்டப்படி இருக்கணும். ஒரு கம்பெனி கண்டிப்பா அது ஆக்ட் 2013 படி இருக்கணும். கண்டிப்பா அது மட்டும்தான் எலிஜிபிள். இரண்டாவது, பெய்ட் அப் கேபிட்டல். ஒரு அப்ளிகன்ட் கம்பெனியோடைய போஸ்ட் பெய்ட் அப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ 10 crores விட கம்மியா இருக்கக்கூடாது. அதே போல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 கோடி இருக்கணும். இப்போ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பிளாட்ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா the போஸ்ட் இஷ்யூ பெய்ட் அப் கேபிட்டல் குறைஞ்சபட்சம் 1 கோடியாவது இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்த் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. மெயின் போர்டு லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோடைய நெட்வொர்த் மினிமம் 1 கோடியாவது இருக்கணும். அதுவும் முக்கியமா கடந்த 3 வருஷத்துல. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட்ஸ் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல குறைஞ்சபட்சம் 3ஆவது இருக்கணும். அதாவது நெட்வொர்த் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பாசிட்டிவா இருக்கும். எஸ்எம்இ பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி கண்டிப்பா பாசிட்டிவ் நெட்வொர்த்தா இருக்கணும். பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். ஒரு கம்பெனி குறைஞ்சபட்சம் 20% போஸ்ட் இஷ்யூ பெய்ட் அப் கேபிட்டல் இருந்தாகணும். அதுவும் பப்ளிக்கா. குறைஞ்சபட்சம் 1000 பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆவது இருக்கணும். ட்ராக் ரெக்கார்டு தேவையா? எஸ், தேவை. மெயின் போர்டு லிஸ்டிங்க்கு ஒரு கம்பெனி குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கான கன்சிஸ்டன்ட் ஆபரேஷன்ஸ் ரெக்கார்டை ட்ராக் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கண்டிப்பா செபி மூலமா டிபார் பண்ணிருக்க கூடாது. இங்க ஆபரேஷன்ஸ்னா பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ். எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி மினிமம் 3 வருஷத்துக்கான ஆபரேஷன்ஸ் ரெக்கார்டை ட்ராக் பண்ணி இருக்கணும். ஒருவேளை இன்சஃபிஷியன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா நெட்வொர்த் மினிமம் 3 கோடியாவது இருக்கணும். கார்ப்பரேட் கவர்னன்ஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னா ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட். சிம்பிள். யாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது கவர்னன்ஸ் மூலியமா ஷேர் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி கண்டிப்பா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணி ஆகணும். அதுவும் செபி மூலியமா ஸ்டிபுலேட்டட் பண்ணது. கூடவே குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த போர்டு. அதோட நிறைய கமிட்டிஸ், அதாவது ஆடிட் கமிட்டி, நாமினேஷன் கமிட்டி, அப்புறம் ரெமுனரேஷன் கமிட்டி. அடுத்து டியூ டிலிஜென்ஸ். டியூ இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா செபி ரெஜிஸ்டர்ட் மர்ச்சன்ட் பேங்கர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி இருக்கணும். அந்த ரிப்போர்ட் கண்டிப்பா ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணதா கன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். அப்பதான் லிஸ்டிங்க்கு அது சூட்டபிள் ஆகும். அடுத்து டாக்குமெண்டேஷன். ஒரு கம்பெனி கண்டிப்பா நிறைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி ஆகணும். அதாவது லிமிடெட் மட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா அதாவது டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் இல்லைனா ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா அவங்க கம்பெனியோட இஷ்யூயிங் சம்மரி, கடந்த 3 வருஷத்துடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், மெமோராண்டம், அப்புறம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் லிஸ்டிங்க்கு தேவைப்படுது. லிஸ்டிங் அக்ரிமெண்ட். ஒரு கம்பெனி கண்டிப்பா லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டுக்கு என்டர் ஆகி தீரணும். அதுவும் என்எஸ்சி மூலியமா. அது மட்டும் இல்லாம கண்டினியூஸ் லிஸ்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா அது ஸ்டிப்புலேட் ஆயிருக்கணும். அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஐபிஓ கிரேடிங். இதுல அட்வைசபிளான விஷயம் என்னன்னா ஒரு கம்பெனி கண்டிப்பா ஐபிஓ கிரேடிங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சில ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அதுவும் செபில. இருந்தாலும் அது மேண்டேட்டரி இல்ல. லாக்இன் பீரியட். செபி ரெகுலேஷன்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர் சப்ஜெக்ட் லாக்இன் பீரியட்ல இருக்கும். கன்க்ளூஷன், இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மீட் பண்றது தான் ஒரு கம்பெனியுடைய க்ரூஷியல் சக்சஸ்ஃபுல், அதாவது என்எஸ்சி ஷேர்ஸ்ல. லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலுக்கு மட்டும் ஆக்சஸ் கிடையாது. கூடவே அது கம்பெனியுடைய விசிபிலிட்டி அப்புறம் கிரெடிட்டபிலிட்டி இந்த மார்க்கெட்டை என்ஹான்ஸ் பண்ணுது. இங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குறிப்பிட்ட கம்பெனியை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை அது மீட் பண்ணி ஆகணும். இந்த கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியுடைய சர்டைன் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதை பார்த்தீங்கன்னா கீ எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது பிஎஸ்சியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, இன்கார்பரேஷன். ஒரு கம்பெனி டியூவலி இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும். அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் படி 1956 இல்லைன்னா 2013, அதாவது இந்தியாவில். ஒருவேளை ஃபாரின் கம்பெனிஸாக இருந்தால் அவங்களோட ரெலவெண்ட் லாஸ் படி
மீட் பண்ணி இருக்கணும். பெய்ட் அப் கேபிட்டல். மெயின் போர்டு லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகண்ட் கம்பெனியோடைய போஸ்ட் பெய்ட் அப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ 10 crores விட கம்மியாக இருக்கக்கூடாது. அதே போல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 கோடி இருக்கணும். நெட் டேஞ்சபிள் அசட்ஸ். ஒரு கம்பெனிக்கு கண்டிப்பாக டேஞ்சபிள் அசட்ஸ் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 கோடியாவது. அதுவும் கடந்த 3 வருஷத்துல அட்லீஸ்ட் லேட்டஸ்டா ஆடிட் பண்ண ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸாக இருக்கணும். ஸோ இதுதான் டேஞ்சபிளை பற்றி நம்ம பார்த்தோம். ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு கம்பெனி கண்டிப்பா அதோடைய ட்ராக் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதாவது குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துல 3 வருஷமாவது இருந்தே இருக்கணும். கண்டிப்பா நெட்வொர்த் குறைஞ்சபட்சம் 5 கோடியாவது இருக்கணும். பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். ஒரு கம்பெனி குறைஞ்சபட்சம் 25% போஸ்ட் இஷ்யூ பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்ல ஹெல்டு பண்ணி இருக்கணும். அதாவது ஐபிஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸாவது இருந்தே ஆகணும். ட்ராக் ரெக்கார்டு. நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். கம்பெனி கொஞ்சம் ட்ராக் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மேனேஜ்மெண்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸை அதுவும் 3 வருஷத்தோடைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். இங்கே ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஒருவேளை கம்பெனி அதோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா கடந்த 1 வருஷத்துல கிட்டத்தட்ட அந்த புது பேர்ல பார்த்தீங்கன்னா மினிமம் 50% ரெவென்யூ ப்ரெசிடிங் ஆகியிருக்கணும். நெக்ஸ்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். சொன்ன மாதிரியே ஒரு கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அதுவும் செபி மூலயமா. கூடவே குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஆன் த போர்டு. கூடவே வேரியஸ் கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஆடிட் கமிட்டி, நாமினேஷன் கமிட்டி, ரெமுனரேஷன் கமிட்டி. டியூ டெலிஜென்ஸ். டியூ இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக செபி ரெஜிஸ்டர்ட் மர்ச்சன்ட் பேங்கர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி இருக்கணும். அந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணதா கன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். அப்போதான் லிஸ்டிங்க்கு அது சூட்டபிள் ஆகும். டாக்குமெண்டேஷன். ஒரு கம்பெனி கண்டிப்பா நிறைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி ஆகணும். அதாவது லிமிடெட் மட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் இல்லைனா ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், கடந்த 3 வருஷத்துடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லிஸ்டிங் அக்ரிமெண்ட். ஒரு கம்பெனி கண்டிப்பா லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டுக்கு என்டர் ஆகி தீரணும். அதுவும் பிஎஸ்சி மூலயமா. அது மட்டும் இல்லாம கண்டினியூஸ் லிஸ்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா அது ஸ்டிப்புலேட் ஆயிருக்கணும். அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஐபிஓ கிரேடிங். இதுல அட்வைசபிளான விஷயம் என்னன்னா ஒரு கம்பெனி கண்டிப்பா ஐபிஓ கிரேடிங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சில ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அதுவும் செபில. இருந்தாலும் அது மேண்டேட்டரி இல்லை. லாக்இன் பீரியட். செபி ரெகுலேஷன்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர் சப்ஜெக்டை லாக்இன் பீரியட்ல இருக்கும். கன்க்ளூஷன். இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மீட் பண்றது தான் ஒரு கம்பெனியோடைய க்ரூஷியல் சக்சஸ்ஃபுல். அதுவும் பிஎஸ்சியில். லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலுக்கு மட்டும் ஆக்சஸ் கிடையாது. கூடவே அது கம்பெனியோட விசிபிலிட்டி, கிரெடிட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் ஆஃப் தி மார்க்கெட். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல கம்பெனி லிஸ்டிங் ஆகி இருக்கணும்? ஏன் ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம். இங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பிரைமரி மோட்டிவேஷன் பப்ளிக்கு போகணும்னா அது கம்பெனியோட டிசிஷனை பொறுத்து தான் இருக்கும். ரேஸ் கேபிட்டல், ஆக்சஸ் டு ஃபண்ட்ஸ். பப்ளிக்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்றது மூலமா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அவங்களுடைய சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலை ஃபண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு ரேஸ் பண்ண முடியும். அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அக்விசிஷன்ஸ் ஆர் பே ஆஃப் டு எக்ஸிஸ்டிங் டெப்ட். இங்க அக்விசிஷன்னா அதர் கம்பெனிஸை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி. லோயர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்.
இங்க பப்ளிக் கம்பெனி பாத்தீங்கன்னா ஆஃபன் அவங்களுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ண முடியும். அதுவும் லோயர் காஸ்ட் கம்பேர்ட் டு பிரைவேட் ஃபண்டிங் சோர்சஸ், அதாவது வெஞ்சர் கேபிட்டல் ஆர் பிரைவேட் ஈக்விட்டி ஆர் த்ரூ பேங்க் லோன்ஸ். என்ஹான்ஸ் லிக்விடிட்டி. மார்க்கெட்டபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா குறிப்பிட்ட லிக்விட் மார்க்கெட்டை கம்பெனிக்கு ஷேர் பண்றது அர்த்தம். அதே போல ஷேர் ஹோல்டர்ஸை ஈஸியா பை பண்ணி செல் பண்றதுக்கும் உதவும். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்வெஸ்டர்ஸ். எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை ஈஸியா பப்ளிக் மார்க்கெட்ல செல் பண்ண முடியும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட். இன்க்ரீஸ் ஆஃப் விசிபிலிட்டி அண்ட் கிரெடிட்டபிலிட்டி. பிராண்ட் ரெகக்னிஷன். ஒரு பப்ளிக் விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகண்டா கம்பெனியோடைய விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கூடவே பிராண்ட் ரெகக்னிஷன், கூடவே கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கும் உதவுது. கிரெடிட்டபிலிட்டி அண்ட் பிரஸ்டீஜ். ஒரு கம்பெனியோடைய கிரெடிட்டபிலிட்டியை ரெப்யூட்டபிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பா என்ஹான்ஸ் பண்ண முடியும். கூடவே பிரஸ்டீஜ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிஞ்ச்மெண்ட் ரெகுலேட்டரி அப்புறம் ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணும். டைவர்சிஃபை ஓனர்ஷிப். ப்ராடன் ஓனர்ஷிப் பேஸ். பப்ளிக்கு போறது மூலியமா ஒரு கம்பெனி தன்னோட ஓனர்ஷிப்பை ப்ராடன் பண்ணுது. அதே போல லார்ஜ் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு தங்களுடைய ஷேர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கூடவே என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். நாட் ஒன்லி ப்ரொமோட்டர்ஸ். இருந்தாலும் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்றாங்க. எம்ப்ளாயி இன்சென்டிவ்ஸ். பப்ளிக் கம்பெனிஸ் அவங்களுடைய ஸ்டாக் ஆப்ஷன்ஸை, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் பேக்கேஜ் உடைய ஷேர்ஸ், அது ஷேர் ஹோல்டர்ஸ் மூலியமா எம்ப்ளாயியோட இன்ட்ரெஸ்டையும் அலைன் பண்ணுவாங்க. சோ இங்க கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஷேர்ஸை எம்ப்ளாய்க்கு இஷ்யூ பண்றாங்க ஸ்டாக் ஆப்ஷன் மூலியமா. ஃபெசிலிட்டேட் growth அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஃபண்டிங் growth இனிஷியேட்டிவ்ஸ். ஐபிஓ மூலியமா ரைஸ் ஆன கேபிட்டல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபண்ட் க்ரோத்திங் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது என்டரிங் நியூ மார்க்கெட்ஸ், டெவலப்பிங் நியூ ப்ராடக்ட்ஸ், இல்லனா எக்ஸ்பேண்டிங் எக்ஸிஸ்டிங் ஆபரேஷன்ஸ். மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ். பப்ளிக்லி ட்ரேட் ஆன ஷேர்ஸை மர்ஜர்ஸ்க்கு கரன்சியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மர்ஜர் அப்படின்னா ரெண்டு கம்பெனி ஒரே கம்பெனியா மாறுற மாதிரி. அப்புறம் அக்விசிஷன்னா இன்னொரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி. ஸ்ட்ராட்டஜிக் அக்விசிஷன்ஸ் மூலியமா கம்பெனியோட growth ஈஸியா பண்ண முடியும். இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் பொசிஷன். டெப்ட் ரிடக்ஷன். ஐபிஓ மூலமா ப்ரொசீட் ஆனதை டவுன் டெப்டை பே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபினான்ஷியல் ஹெல்த். இம்ப்ரூவ்ட் வேல்யூவேஷன். ஒரு பப்ளிக் லிஸ்டிங் ஒரு கம்பெனியோடைய ஹையர் வேல்யூவேஷனை லீட் பண்ண முடியும். எதுக்குன்னா இன்க்ரீசிங் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் பெர்சீவ்ட் ஸ்டெபிலிட்டி. ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். என்ஹான்ஸ்ட் கவர்னன்ஸ். ஒரு பப்ளிக் கம்பெனியோடைய ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னா இம்ப்ரூவ் கார்பரேட் கவர்னன்ஸ் உடைய ரெக்யர்மெண்ட்ஸை ஆஃபன் லீட் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா ஓவரால் மேனேஜ்மெண்ட்ஸையும் ஆபரேஷன்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணும். டிரான்ஸ்பரன்சி. பப்ளிக் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஃபினான்ஷியல் அண்ட் ஆபரேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸை ரெகுலரா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், டிஃபரண்ட் அனாலிசிஸ். இன்வெஸ்டர் ட்ரஸ்டையும் கான்ஃபிடன்ஸையும் பில்ட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிக் ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபியூச்சர் ஃபண்ட் ரைசிங். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அளவுக்கு யோசிக்கணும். அதனால தான் ஃபியூச்சர் ஃபண்ட் ரைசிங். ஒன்ஸ் பப்ளிக் அடிஷனல் கேபிட்டலுக்காக கம்பெனிஸ் ரைஸ் பண்ண முடியும். அதுவும் செகண்டரி ஆஃபரிங்ஸ் மூலியமா, அதுவும் பிரைவேட் கம்பெனிஸை விட பெட்டரா. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ். லிஸ்டட் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்பை ஈஸியா பில்ட் பண்ண முடியும். அதுவும் பப்ளிக் கம்பெனிஸ் மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் ரிலையபிளாகவும். கன்க்ளூஷன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய லிஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் பை ப்ரொவைடிங் ஆக்சஸ் டு கேபிட்டல், என்ஹான்சிங் கிரெடிபிலிட்டி, ஷேர் ஹோல்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம growth இம்ப்ரூவ்ஸ் கார்பரேட் கவர்னன்ஸ் பை ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மர்ஜர்ஸ்க்கும் அக்விசிஷன்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்றாங்க. லிஸ்டிங் ப்ராசஸ் என்ன இன்வால்வ் பண்றாங்கன்னா ரிகோரஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ். அதே மாதிரி லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இனிஷியல் சேஞ்சஸ் உடைய அவுட்வே பண்றாங்க. வாட் கம்பெனி கேன் இஷ்யூ. ஒரு கம்பெனி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை 3 விதமா இஷ்யூ பண்றாங்க. அது என்னன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் இது கம்பெனியோட ஓனர்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங்கான ரைட்ஸ் இருக்கு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கான டெசிஷன் எடுக்கிறதுக்கு. டிவிடெண்ட்ஸ்ன்ற ஃபார்ம் மூலியமா கம்பெனியோட ஷேர் ப்ராஃபிட்ஸை என்டைட்டில் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஈவெண்ட் ஆஃப் லிக்விடேஷனுக்கு அதுதான் கடைசி பெய்டா இருக்கும். பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இது ஒரு விதமான ஈக்விட்டி. ஆனா காமன் ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ், ப்ரிஃபரன்ஸ்னா இங்கே ஃபிக்ஸட். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவிடெண்ட்ஸை அவங்க ஃபிக்ஸட் ரேட்டில் தான் வாங்க முடியும். அதுவும் டிவிடெண்ட்ஸை மற்ற ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அசஸ்ல தான் ஹையர் கிளைம் இருக்கும், அதுவும் ஈக்விட்டியை விட. ஷேர் ஹோல்டர்ஸ் இன் தி ஈவெண்ட் ஆஃப் லிக்விடேஷன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பிஃபோர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். டிபெஞ்சர்ஸ்
இது ஒரு விதமான டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்பெனி இஷ்யூ பண்ணது. டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கம்பெனியோட கிரெடிட்டர்ஸ். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. அதுவும் ஃபிக்ஸட் இன்டர்வல்ஸில். அதுவும் 6 months இல்லை 3 months ஒன்ஸ். வேணும்னா டெபென்ச்சர்ஸை செக்யூர் பண்ண முடியும். செக்யூர்டுனா சில ப்ராப்பர்ட்டி அசட்ஸை அலைன் பண்ண முடியும். ஆர் அன்செக்யூர்டு. இது கண்டிப்பாக ஓட்டிங் ரைட்ஸ்குள்ளே வராது. அதாவது மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகாது. இன் கேஸ் ஆஃப் லிக்விடேஷன் பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர் ஹோல்டர்ஸுடைய பெய்ட் எப்படின்னா அதுவும் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடியே. ஸோ அவங்க எது மூலியமெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். ஒருவேளை கம்பெனி லிக்விடேஷனுக்கு போச்சுன்னா, லிக்விடேஷன் அப்படின்னா கம்பெனி வைண்ட் அப் ஆகுது. அதாவது பிசினஸ்ல இருந்து அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகுது. அதுல முதல்ல யார் ரிசீவ் பண்ணுவாங்க? ப்ரையாரிட்டி படி பாத்தீங்கன்னா முதல்ல டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் பேமெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கடைசியா தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஏன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்? ரொம்ப சிம்பிள். இங்க டிபென்ச்சர்ஸ் உடைய ரிஸ்க் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், லெஸ் ரிஸ்க் லெஸ் ரிட்டர்ன், மீடியம் ரிஸ்க் மீடியம் ரிட்டர்ன். ஸோ டிபென்ச்சருடைய ரிஸ்க் பாத்தீங்கன்னா லெஸ் ரிஸ்க். அதனால தான் இவங்களுக்கு இங்க உடனே ரிட்டர்ன் கிடைக்குது. முதல்ல வெதர் ப்ராஃபிட் இல்லைனா லாஸ். இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக கிடைக்கும். இங்க டிபென்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக கிடைக்கும் பேஸ்ட் ஆன் த ஃபிக்ஸ்டு பீரியட். அதுக்கப்புறமா தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபிக்ஸட் டிவிடெண்ட்ஸ். ஈவெண்ட் ஆஃப் லிக்விடேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறமா தான் நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ரொம்ப மெயின். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை எப்படிலாம் பாக்குறாங்கன்னா அவங்க தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸை கிளாசிஃபை பண்ண முடியும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை ரைட் கொஸ்டின் கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதை எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். மேனேஜ்மெண்ட்டை கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஃபிக்ஸட் டிவிடெண்டை வாங்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதுவும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. டிபென்ச்சர் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஓனர்ஸ் கிடையாது, ஆனால் கம்பெனியோட லெண்டர்ஸ். அவங்களால டிவிடெண்ட்ஸ் வாங்க முடியாது, ஆனா இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியும். நீங்க இப்போ என்ன கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்? மொத்தம் 3 விதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்கு. முதல்ல growth oriented இன்வெஸ்டர். இதுல ஹை ரிஸ்க் appetite அப்படின்னா ரிஸ்க் சீக்கிங், லாங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான், பாசிபிள் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஈக்விட்டி லாசஸை தெரிஞ்சிருக்கணும். பேலன்ஸ்ட் இன்வெஸ்டர். இதுல மாடரேட் ரிஸ்க் வித் சூட்டபிள் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கணும். அது மூலியமா எக்ஸ்போஜரை நம்ம குறைச்சிக்கணும். ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர். ஃபினான்ஷியல் கோலை ஆல்ரெடி அட்டைன் பண்ணியிருக்கணும். மோர் கன்சர்ன் அபவுட் த ப்ரிசர்விங் கேபிட்டல். அதுவும் growth விட அதிகமா. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் வர மாதிரி, அப்புறம் எமர்ஜென்சில சேஃப்டி நெட் இருக்க மாதிரி. பாத்தீங்கன்னா 3 விதமான இன்வெஸ்டர் இருக்கு. growth oriented இன்வெஸ்டர், பேலன்ஸ் இன்வெஸ்டர், ரிஸ்க் அவர் இன்வெஸ்டர். இப்போ அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா growth oriented இன்வெஸ்டர். அதுல ரிஸ்க் அதிகம், அதனால தான் ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். இரண்டாவது பேலன்ஸ் இன்வெஸ்டர்ஸ். பேலன்ஸ் இன்வெஸ்டர் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டெபிளைஸ் ஆகி இருக்கும், அதோட ரிஸ்க்கும் இருக்கும். அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அதுல உங்களுக்கு மீடியம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிஸ்க் அவர் இன்வெஸ்டர்ஸ் ஆர் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். அதுல ரிஸ்க் எதுவுமே இருக்காது, கேபிட்டலை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கொஞ்சமான ரிட்டர்ன் போதுமானது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அது எதுக்காகனா சைஸ் அண்ட் ரிலேட்டிவ் வேல்யூ ஆஃப் எ கம்பெனி டிட்டர்மைன் பண்றது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல. இங்க யூஸ் பண்ற ஃபார்முலா என்னன்னா மார்க்கெட் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இங்க அந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலை வாங்க முடியும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸை எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 20,000 crores அண்ட் அபவ். அதை பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ். ஒருவேளை மார்க்கெட் கேபிட்டல் 5,000 to 20,000 crores இடையில இருந்துச்சுன்னா அதை மிட் கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஒருவேளை மார்க்கெட் கேபிட்டல் அப் டு 5,000 crores இருந்துச்சுன்னா அதை ஸ்மால் கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. கேட்டகரைசேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து தான் இருக்கும். லார்ஜ் கேப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ், மிட் கேப் பாத்தீங்கன்னா 101 to 250th கம்பெனிஸ், ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா 251 அண்ட் அபவ். லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்க்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மா இருக்கும், ஆனா ரிஸ்க் பாத்தீங்கன்னா லோயர் லெவல்ல இருக்கும். இதுல கன்சிஸ்டன்டா ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது யூசுவலா பாத்தீங்கன்னா லெஸ் வாலடைல் அண்ட் மோர் லிக்விட். இங்க வாலடைல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது கடல்ல பாத்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வேவ்ஸ் உடைய மூவ்மெண்ட் தான் வாலடைல் சொல்லுவாங்க. வேவ் மூவ்மெண்ட் ரொம்ப ஹையா இருக்கு, அதுல சில ஃப்ளட்ஸ் வரும், சுனாமி மாதிரி. ஓகேங்களா. வாலடைல் பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். மிட் கேப்
இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரிஸ்க் டாலரன்ட் மாடரேட்டா இருக்கும். மிட் கேப் ஸ்டாக்ஸ் லார்ஜர் கேப் ஸ்டாக்ஸை விட ரொம்ப ரிஸ்கானது. growth பொட்டன்ஷியல் மாடரேட்டா இருக்கும். மிட் கேப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி மோர் வாலடைல். அதே மாதிரி குவைட் லிக்விட் லார்ஜ் கேப்ஸ். இப்போ ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் அக்ரெசிவா இருக்காங்களோ அது மட்டும் இல்லாம ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்புறம் மிட் கேப் ஸ்டாக்ஸை விட ரிஸ்க் அதிகம். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் growth அதிகமா இருக்கும். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல் அண்ட் லிக்விடிட்டி லேக் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பாப்பீங்கன்னா புல் அண்ட் பேர். புல்னா ரைசிங், பேர் மீன்ஸ் ஃபாலிங். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் ஆஃப் அனிமல்ஸை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே புல் அண்ட் பேர் மட்டும்தான். ஆனா அதர் அனிமல்ஸ் கூட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகி இருக்கு. ஸோ அனிமலுடைய மைண்ட் செட், அனிமலுடைய அட்டாக்கிங் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல என்ன பார்க்க போறோம்னா புல்ஸ், ஆப்டிமிஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். அவங்க பிரைசஸை ரொம்ப ஹையரா புஷ் பண்ணுவாங்க. புல்லோடைய அட்டாக்கிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அது பிரைஸை இந்த மாதிரி புஷ் பண்ணும். ஆனா பேரோடைய அட்டாக்கிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அவங்க பெசிமிஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். மார்க்கெட் டவுனா போறதா அவங்க நம்புவாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு புல் மார்க்கெட், இன்னொன்னு பேர் மார்க்கெட். புல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸை ஹை ஆகும். பேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகும். ராபிட்ஸ், அவனுடைய பொசிஷன் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். எப்படின்னா ஸ்கேல்பிங். நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ராபிட்ஸோடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கால்குலேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள ராபிட்ஸ், டர்ட்டில்ஸ் ஸ்லோவா தான் வாங்குவாங்க, ஸ்லோவா தான் விற்பாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா லாங் டேர்ம். டர்ட்டிலோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்லோ. ஸோ ஸ்லோவா தான் வாங்குவாங்க, ஸ்லோவா தான் விற்பாங்க. அவங்களுடைய வியூ லாங் டேர்ம். வேல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிக் இன்வெஸ்டர்ஸ். அவங்களால மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும். அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். வேல்ஸ்னா பிக் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இன் வேர்ல்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கடல்ல சின்ன மீன்கள் கூட இருக்கு. அந்த சின்ன மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இப்போ வேல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா சின்ன மீன்களையும் அது சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க இந்தியன் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா ரைஸ் ஆவாங்க இல்ல ஃபால் ஆவாங்க. உங்களுக்கு அங்க சில காஷியஸ்னஸ் இருக்கணும். ஸ்டாக்ஸ் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்ப்பாங்க. ஒன்னு புல்லிஷ் இல்லனா பேரிஷ், அதாவது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் மாதிரி. ஸ்டாக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்ப்பாங்க. ஒன்னு புல்லிஷ் இல்ல பேரிஷ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆபரேஷனல் ட்ரேடர்ஸ். அவங்க வெறும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஷீப் அவங்க ஹர்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜில டெவலப் பண்றதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டையும் காட்ட மாட்டாங்க. ஷீப்போட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹர்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஒன்னு போனா அது பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரி. அதாவது அவங்க மத்தவங்கள சிம்பிளா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியும் இருக்காது. இதுதான் ஷீப்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியன் மார்க்கெட்ல அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஷீப்ஸ். சிக்கன் ஃபியர்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் மாதிரி லோவஸ்டான ரிஸ்கை மட்டும் தான் எடுப்பாங்க. பிக்ஸ் impatient, greedy, emotional and the biggest losses in the market. அதிகமான மக்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பிக்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா 90% அவங்க தான் மார்க்கெட்ல லூசர்ஸா இருப்பாங்க. எதனாலனா impatient, greedy, over trading, emotionals இது எல்லாமே மார்க்கெட்ல லூஸ் ஆகிறதுக்கான காரணங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எந்த மாதிரியான அனிமலா இருக்கணும் அப்படின்னு. அதாவது புல், பேர், ஸ்டாக், வேல்ஸ், சிக்கன், ராபிட், டர்ட்டில். அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு காம்பினேஷன் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனல் அட்ரிபியூட்ஸ் இருக்கணும். இது மாதிரி சில குவாலிட்டிஸ். இது மூலியமா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுடைய காம்ப்ளெக்சிட்டிஸை நேவிகேட் பண்ண முடியும். பெனிஃபிஷியல் மூலியமா ஃபினான்ஷியல் லிட்ரஸி. முதல்ல ஃபினான்ஷியல் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் அண்ட் மார்க்கெட் டைனமிக்ஸ். அது உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்க்கு ரொம்பவே குரூஷியலான ஒன்று. ரிசர்ச் ஸ்கில்ஸ், கம்பெனி மேல தரவு ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டி. கூடவே இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். அது ட்ரெண்ட் அப்பாவா இருக்கலாம் இல்ல லோவா இருக்கலாம். இங்க இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் மிடிகேட் ரிஸ்க்ஸ். மிடிகேட் அப்படின்னா ரிஸ்கை மினிமைஸ் பண்றது. அனலிட்டிக்கல் திங்கிங், அது என்னன்னா டேட்டாவை அனலைஸ் பண்றது, இன்டர்பிரட் த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எவாலுவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிரிட்டிக்கலா இது பாத்தீங்கன்னா எதுக்கு எசென்ஷியல்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பார்ட். பேஷன்ஸ், ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டிங் ஆன ஆஃபன்ஸ்.
ஷார்ட் டேர்ம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் வொலட்டிலிட்டியை வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி. சோ இங்க லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு தேவையானது என்னன்னா பேஷன்ஸ். இங்க பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை ரொம்ப ஃபோக்கஸ்டாவும் அப்புறம் இம்பல்சிவ் டிசிஷனை அவாய்ட் பண்றதுக்கும், அதுவும் பேஸ்ட் ஆன் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ். Risk management. Understanding and managing risk is a vital protecting capital. அப்புறம் preserving wealth. இது diversifying investment-ஐ இன்க்ளூட் பண்ணுது. Diversifying investment அப்படின்னா நான் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணல, நான் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்னா ஒரு செக்டாருக்கு ரிலேட் ஆனது இல்ல, நான் டிஃப்ரெண்ட் செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அதுதான் diversifying. Setting realistic return expectations, not unrealistic. கூடவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்ஸும் யூஸ் பண்றோம், அதாவது ஸ்டாப் லாஸ். அதனால தான் கொஞ்சம் கேபிட்டல்ல ப்ரொடெக்ட் பண்றாங்க. எமோஷனல் டிசிப்ளின். ஒரு சில எமோஷன்ஸ், அதாவது ஃபியர் அப்புறம் கிரீட், அது எதுக்குன்னா எசென்ஷியல் மெயின்டைனிங், அதாவது டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். எமோஷனல் டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்டிக் ஆகுற மாதிரியும், அப்புறம் மார்க்கெட் டர்புலன்ஸ் உடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அப்புறம் இரேஷனல் டிசிஷன்ஸை அவாய்ட் பண்ற மாதிரி. மார்க்கெட் டர்புலன்ஸ் அப்படின்னா மார்க்கெட் எப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அந்த டைம்ல நீங்க ரேஷனல் டிசிஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், இரேஷனல் டிசிஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்க இரேஷனல் டிசிஷன்ஸை அவாய்ட் பண்ணியே ஆகணும். கண்டினியூஸ் லேர்னிங். ஸ்டாக் மார்க்கெட் கான்ஸ்டன்டா எவால்வ் ஆகுது. அதுக்கு நீங்க அடாப்ட் ஆகி புது ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸை, கூடவே மார்க்கெட் டெவலப்மெண்ட்ஸையும், அது கண்டிப்பா லாங் டேர்ம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். த எபிலிட்டி கரெக்டான நேரத்துக்கு அண்ட் ரேஷனல் டிசிஷன், அதாவது அவைலபிள் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அதாவது மார்க்கெட் கண்டிஷன் ரேபிடா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் அவேர்னஸ். ரிஸ்க் டாலரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும், இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் அண்ட் பயாஸ். இது மூலியமா இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எடுக்க முடியும். அது மூலியமா ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்புறம் பர்சனல் சர்க்கம்ஸ்டன்சஸை அலைன் பண்ணவும் முடியும். ஸோ உங்களால மட்டும்தான் நீங்க அவேர்னஸை எடுத்துக்க முடியும். ரிசைலன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே அன்பிரடிக்டபிள். பீரியட் ஆஃப் லாசஸ்ல இன்வெஸ்டர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்லயும். இதை பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் செட்பேக்ல இருந்து பவுன்ஸ் பண்றதுக்கு உதவும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா லேர்ன் பண்ணி, அது மட்டும் இல்லாம அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு கமிட்டடாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணி ஒரு சரியான குவாலிட்டிஸ், அதுக்கப்புறம் கம்பைன்டு வித் த டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச், ஒரு லாங் டேர்ம் மூலியமா ஒரு இண்டிவிஜுவல் சான்சஸ் ஆஃப் சக்சஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ சிமிலாரிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம், அப்புறம் டிஃபரன்சஸ் அதோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வெர்சஸ் பாண்ட்ஸ், அதுவும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கோ இஷ்யூவர்ஸ்க்கோ டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் சர்வ் பண்ணும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இது ரெண்டுத்துக்கும் உள்ள டீடைல்டு கம்பேரிசன் என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் அப்படின்னா கம்பெனியில் இருக்கிற ஓனர்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்னா கலெக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். நம்ம ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதுக்கப்புறம் நாம தான் ஷேர் ஹோல்டர். அப்புறம் ஒரு கம்பெனியோட ஈக்விட்டியில ஒரு போர்ஷனை நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். ஈக்விட்டினா கேபிட்டல், கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓனர்ஷிப். ஸ்டாக்ஸை வாங்குறதுனால ஒரு கம்பெனியோடைய ஸ்டேக் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டேக்னா ஓனர்ஷிப். அதுல என்ன கிடைக்கும்னா voting ரைட்ஸ், அப்புறம் கிளைம் ஆன் ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ். ரிட்டர்ன்ஸ். இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன் மூலியமா அவங்களுடைய ரிட்டர்ன்ஸை ஏர்ன் பண்ண முடியும். கேபிட்டல் அப்ரிசியேஷன்னா இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் பிரைஸ், அது மார்க்கெட்டை பொறுத்து. அப்புறம் டிவிடெண்ட்ஸ், அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட்ல கிடைக்கிற ஒரு ஷேர். ரிஸ்க். ஸ்டாக்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், கம்பெனியோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். பாண்ட்ஸை விட பார்த்தீங்க அப்படின்னா அது மோர் வாலடைலா ஜென்ரல் ஆகும். லிக்விடிட்டி. ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி லிக்விட், அதை ஈஸியாக வாங்கலாம், ஈஸியாகவும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விற்கவும் முடியும். லைக் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ல இருந்து நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா நீங்கள் டிசிஎஸ்ல இருந்து ஒரு பார்ட்டை ஓன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் க்ரோத்ல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸையும் ஓன் பண்ண முடியும். பாண்ட்ஸ்.
பாண்ட்ஸ்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கார்ப்பரேஷன் மூலியமா இஷ்யூ பண்ணது. கார்ப்பரேஷன்னா கம்பெனி, முனிசிபாலிட்டிஸ் இல்லை கவர்மெண்ட்ஸ். டு ரைஸ் த கேபிட்டல். ஒரு பாண்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க இஷ்யூவருக்கு மணியை லெண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுவும் குறிப்பிட்ட பீரியாடிக் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். அப்புறம் பிரின்சிபல் ரிட்டர்ன் எப்போனா மெச்சூரிட்டி டைம்ல கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் உங்களுக்கு பிரின்சிபல் கிடைக்கும். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கிடைக்கும். கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். பாண்ட்ஸ்னா எசென்ஷியலா லோன்ஸ் மாதிரி, அதாவது இன்வெஸ்டர்ஸ் டு இஷ்யூவர்ஸ். இங்க இஷ்யூவர்ஸ் யாருன்னா கம்பெனி. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், கூப்பன் பேமெண்ட்ஸ் மாதிரி. அதுதான் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இந்த பாண்ட் டேர்மோ அப்புறம் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டைம்ல கிடைக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதாவது 5%, 6% இல்லை 7%. அதாவது பாண்ட் டேர்மை பொறுத்து. அதாவது பாண்ட் டேர்ம் அப்படின்னா சப்போஸ் அந்த பாண்ட் வந்து 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அட் த எண்ட் ஆஃப் த 5th இயர் உங்களுக்கு பிரின்சிபல் கிடைக்கும். ரிஸ்க். என்னை பொறுத்த வரைக்கும் பாண்ட்ஸ் தான் எப்போவுமே நமக்கு சேஃப், அதுவும் ஸ்டாக்ஸை விட. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஆனால் அதில் கிரெடிட் ரிஸ்க் இருக்கு. கிரெடிட் ரிஸ்க்னா த இஷ்யூ மே டிஃபால்ட், அதாவது அவர் லேட்டாக கூட நமக்கு பே பண்ணலாம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அது ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சை பொறுத்து தான் அது. லிக்விடிட்டி. ஸ்டாக்ஸை விட பாண்ட் தான் லெஸ் லிக்விட்னு சொல்லுவேன். அதுவும் டிபெண்ட் ஆன் இஷ்யூவர், அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பாண்டை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு மணியை லெண்ட் பண்றீங்க. அது மூலியமா உங்களுக்கு ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் கிடைக்கும், பிளஸ் மெச்சூரிட்டியை பொறுத்து உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் கிடைக்கும். கம்பாரிசன். இதுல ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸை பத்தின ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நேச்சர். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஓனர்ஷிப், பாண்டை பொறுத்த வரைக்கும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ரிட்டர்ன்ஸ். ஸ்டாக்ஸ்ல எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா டிவிடெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ்னா இன்க்ரீஸ் இன் த ஷேர்ஸ். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தான் கிடைக்கும் அண்ட் பிரின்சிபல் ரிட்டர்ன். ரிஸ்க். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வொலாட்டிலிட்டியால ஹையர் ரிஸ்க். பாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிஸ்க் கம்மி, இஷ்யூவர்ஸ் கிரெடிட் வர்த்தினஸை பொறுத்து தான் இருக்கும். லிக்விடிட்டி. ஹை லிக்விடிட்டி, ட்ரேடபிள்ல ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாண்ட்ஸை பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸை விட லெஸ் லிக்விடா இருக்கும். ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல ஷேர் ஹோல்டர், அதாவது பார்ட் ஓனர் ஆஃப் த கம்பெனி. பாண்ட்ஸை பாத்தீங்கன்னா கிரெடிட்டர், அதாவது லெண்டர் டு த இஷ்யூவர். மெச்சூரிட்டி. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி டேட் கிடையாது. ஆனால் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி டேட் இருக்கும். இன்கம் ஸ்டாக்ஸில் வேரியபிள், டிவிடெண்ட்ஸ் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்ட் ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸும் இருக்கும். இப்போ ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டாக்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸை பார்க்கலாம். ஹை ரிட்டர்ன்ஸில் பொட்டன்ஷியல் இருக்கும், அதுவும் கேபிட்டல் அப்ரிசியேஷன் மூலியமா. ஸோ கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் டிக்ரீஸ் இல்லைனா இன்க்ரீஸ் ஆகும். டிவிடெண்ட் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓனர்ஷிப் அப்புறம் voting ரைட்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் டு த கம்பெனி. டிஸ்அட்வான்டேஜஸ். ஹை வொலாட்டிலிட்டி அண்ட் ரிஸ்க். ரிட்டர்ன்ஸ்ல எந்த ஒரு கேரண்டியும் இருக்காது. ஸோ அதனால தான் நாம இன்னொரு இன்வெஸ்டருக்கு அதை செல் பண்றோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பாண்ட்ஸ். அட்வான்டேஜஸ் ஃபிக்ஸட் அண்ட் ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ். ஸ்டாக்ஸை விட ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஒருவேளை இஷ்யூவர் பேங்க் கரப்டசியால ஷேர் ஹோல்டர்ஸோட ப்ரையாரிட்டி மாறும். ஒருவேளை அந்த கம்பெனி பேங்க் கரப்சி ஆச்சுன்னா முதல்ல நீங்க டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அதை நாம ஏற்கனவே ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜஸ். ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் கிரெடிட் ரிஸ்க்கும் இருக்கும். கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு பொட்டன்ஷியல் கம்மியாக தான் இருக்கும். உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு பொட்டன்ஷியலும் இருக்காது. உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட். கன்க்ளூஷன். எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ஸா இல்லை பாண்ட்ஸ்லையா? போத் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோவில் எசென்ஷியல் ரோலை ப்ளே பண்ணுது. இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா a group of stocks in respect to the companies. டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸை ஆஃபர் பண்ணி அப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் கோல்ஸை சர்வும் பண்ணுது. ஸ்டாக்ஸ் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் ஹை ரிஸ்கை அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு. ஹை ரிட்டர்ன்ஸ் ஹை ரிஸ்க், அவங்க ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாண்ட் பார்த்தீங்கன்னா அது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐடியல், அதாவது ரிஸ்க் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்டடி இன்கம்மை எதிர்பார்த்து லோ ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ லோ ரிட்டர்ன் லோ ரிஸ்க். போனஸ் ஷேர்ஸ் வெர்சஸ் ஸ்டாக் ஸ்பிளிட். போனஸ் ஷேர்ஸை ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் கூட சொல்லுவாங்க, இல்லைனா கேபிட்டலைசேஷன் இஷ்யூ.
எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அடிஷனல் ஷேர்ஸும் கொடுக்கலாம், அதே மாதிரி எந்த ஒரு அடிஷனல் காஸ்ட்டும் இல்லாம. அது எப்படி பொறுத்து இருக்குன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் எத்தனை ஷேர்ஸை ஓன் பண்ணியிருக்காரு. அக்யூமுலேட்டட் லார்ஜ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் இதை இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, ஆனால் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்போ XYZன்னு ஒரு கம்பெனி போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1:1 ரேஷியோ. போனஸ் இஷ்யூக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் அண்டர் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஷேரோடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $50. போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்வெஸ்டர் கிட்ட 200 ஷேர்ஸ் இருக்கும். அதாவது 1:1 போனஸ் ஷேர் இருக்கும். ஸோ 1:1, ஸோ கம்பெனி போனஸ் ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இருக்கு. இப்போ அடிஷ்னலாக இன்னொரு 100 ஷேர்ஸ் வந்து ஆட் ஆகும். அதனால தான் இப்போ அது 200 ஷேர்ஸ். 100 ஒரிஜினல் ஷேர்ஸ், இன்னொரு 100 போனஸ் ஷேர்ஸ். த டோட்டல் வால்யூம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அட் $5,000. வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 ஷேர்ஸ் இன்ட்டு 25. வேல்யூ அதே தான், ஆனால் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அஸ்யூம் பண்ணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக மார்க்கெட்டோட வேல்யூ வந்து 50. இப்போ அந்த மார்க்கெட்டோட வேல்யூ கம்மியாயிடும். அதாவது $25. அப்புறம் ஷேர்ஸோடைய இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 100ல் இருந்து 200. ஒரு கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டபுள் ஆகும். ஆனால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அடுத்தது ஸ்டாக் ஸ்பிளிட். ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை மல்டிபிள் ஷேர்ஸாக டிவைட் பண்ணும். எதுக்காகனா லிக்விடிட்டி ஷேர்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதாவது இன் கேஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ், அதாவது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் வந்து ப்ரொபோர்ஷனலி கம்மியாகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏபிசின்னு ஒரு கம்பெனி 2-for-1 ஸ்டாக் ஸ்பிளிட்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் கிட்ட 100 ஷேர்ஸ் இருக்கும். ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $50. அதுவே ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்வெஸ்டர் கிட்ட 200 ஷேர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஷேரோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து $25 மாறி இருக்கும். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். 200 ஷேர்ஸ் இன்டூ 25 அது ஈக்குவல் டு $5,000. கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து டபுள் ஆகும், ஆனால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. கீ டிஃப்ரென்சஸ்: போனஸ் இஷ்யூ வர்சஸ் ஸ்டாக் ஸ்பிளிட். நேச்சர் ஆஃப் இஷ்யூ: இங்கே போனஸ் இஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் போகும், அது கம்பெனியோட ஃப்ரீ ரிசர்வை யூஸ் பண்ணி. அதுவே ஸ்டாக் ஸ்பிளிட்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை ரொம்ப அஃபோர்டபுளாக மாற்றி, அப்புறம் லிக்விடிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இருக்கும். இம்பேக்ட் ஆன் கம்பெனி ரிசர்வ்ஸ்: போனஸ் ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் ரிசர்வ்ஸில் ரிசல்ட் இருக்கும். அதே ஸ்டாக் ஸ்பிளிட்ல ரிசர்வ்ல எந்த இம்பாக்டும் இருக்காது. ஃபேஸ் வேல்யூ: போனஸ் ஷேர்ஸில் ஃபேஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்கும், ஆனால் ஸ்டாக் ஸ்பிளிட்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து ப்ரொபோர்ஷனேட்லி கம்மியாகும். பர்செப்ஷன் இன் த மார்க்கெட்: போனஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபன் பர்சீவ்டு பாசிட்டிவாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிவார்டு மாதிரி கிடைக்கும். ஸ்டாக் ஸ்பிளிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் மாதிரி லிக்விடிட்டி அண்ட் ஆக்சசபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். சம்மரி: போனஸ் ஷேர்ஸ் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இருக்குன்னா ஒரு ஷேர் $50 அப்படின்னா உங்களுக்கு 100 போனஸ் ஷேர்ஸ் கிடைக்கும், அதாவது 1:1. அப்புறம் கடைசியாக அது 200 ஷேர்ஸ் பிரைஸ் அட் $25 ஈச். ஸ்டாக் ஸ்பிளிட்ல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இருந்து ஈச் $50 அப்படின்னா அது வந்து 2-for-1 ஸ்டாக் ஸ்பிளிட். கடைசியில் உங்களுக்கு ஒரு ஷேர் $25ங்கிற விதத்தில் 200 ஷேர்ஸ் கிடைக்கும். ஆனால் அல்டிமேட்லி ரெண்டுமே பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது, அப்புறம் ஷேர் ப்ரைஸை கம்மியாக்குது. ஆனால் அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக நடக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். அதுவும் கம்பெனி ஃபினான்ஷியல் அண்ட் ரிசர்வ்ஸ். இப்போ நாம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உடைய சிமிலாரிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை பிளே பண்றாங்க. ரெண்டு டேர்முமே லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்டர்ஸை ரெஃபர் பண்ணுது, ஆனா அவங்களுடைய ஆரிஜின்ல அது டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல வந்து பொட்டன்ஷியல் இம்பாக்டும் இருக்கும். இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டிஸ், அதாவது அவுட் சைட் இந்தியா. ஆனா அந்த இன்வெஸ்ட் வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இருக்கும். இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்,
pension funds, insurance companies, and hedge funds. Foreign institutional investors பார்த்தீங்கன்னா typically large amount of capital மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனும் இருக்கும். அதே மாதிரி கூடவே இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டும் கூட. இப்போ கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். சோர்ஸ் இது கம்ப்ளீட்டா அவுட் சைட் இந்தியாவை பேஸ் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹை. இதில் நமக்கு சப்ஸ்டன்ஷியல் கேபிட்டல் கிடைக்கும். இம்பேக்ட் ஆன் மார்க்கெட் சிக்னிஃபிகண்டா வலாட்டிலிட்டி ஏற்படலாம். லார்ஜ் இன்ஃப்ளோ, லார்ஜ் அவுட்ஃப்ளோ, மார்க்கெட் இண்டஸ்ஸை மூவ் பண்ண முடியும். ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் கண்டிப்பா சப்ஜெக்ட் செபில, அதாவது செபியோட ரெகுலேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அதாவது இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டிஸ், அதுவும் வித்தின் இந்தியாக்குள்ள. அவங்க இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், அப்புறம் பேங்க்ஸ், இது எல்லாமே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கவுண்டர் பேலன்ஸா இருப்பாங்க. எப்பயாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் செல் பண்ணாங்கன்னா அதை வாங்கி வைப்பாங்க. சேம் வைஸ் வெர்சா. கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் சோர்ஸ் பேஸ் வித்தின் இந்தியாக்குள்ள. இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதுவும் சிக்னிஃபிகண்டா தான் இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இம்பாக்ட் ஆன் மார்க்கெட் மீடிகேட் வாலட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய பையிங் அண்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும். ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் அதுவும் கவர்ன் பை செபி தான். சேம் ஸ்பெசிஃபிக் டு த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கம்பேரிசன் அண்ட் இம்பாக்ட் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ எப்பவுமே டிஐயை விட ரொம்ப வாலட்டைலா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குளோபல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அப்புறம் கரன்சி ஃபிளக்சுவேஷன்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். ஆனா டிஐயை பொறுத்த வரைக்கும் லோக்கல் என்டிட்டிஸ். அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ். அடுத்து ஸ்டெபிலைசேஷன். டிஐயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எஃப்ஐஐயோட அவுட்ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய பிரசன்ஸ் ஒரு குஷனை ப்ரொவைட் பண்ணும். அதுவும் பொட்டன்ஷியல் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை எதிர்த்து அண்ட் எஃப்ஐஐ மூலமா சடன் கேபிட்டல் மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இங்க அட்வர்ஸ்னா நெகட்டிவ். இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் எஃப்ஐஐ எப்பவும் ஃபோக்கஸ் பண்றது லார்ஜ் கேப் அண்ட் ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ். ஆனா டிஐயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோர் டைவர்ஸ்ட் அப்ரோச், அதாவது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை டிரைவ் பண்ணும், லைக் ரிட்டையர்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ சில வருஷங்களா பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐயோடைய ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல மோர் பேலன்ஸ்டா இருக்காங்க. சில குளோபல் அன்சர்டினிட்டி, மேபி கோவிட், எஃப்ஐஐ ஒருவேளை ஃபண்டை வித்ட்ரா பண்ணலாம், லீடிங் த மார்க்கெட் டு த டவுன் டர்ன்ஸ். வைல் டிஐஏ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ப்ரொவைடிங் சப்போர்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி டு த மார்க்கெட். ஒருவேளை எஃப்ஐஐ புல்லிஷா மாறிச்சு அப்படின்னா அவங்க மார்க்கெட் ரேலிஸை டிரைவ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி டிஐயும் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி. எஃப்ஐஐயோட நெட் பையர்ஸ் இன் இந்தியன் ஈக்விட்டிஸ், அதுவும் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளோ இருக்கும்போது, கிட்டத்தட்ட குளோபல் மார்க்கெட்ல புல்லிஷ் கண்டிஷன் இருக்கும்போது. ஒருவேளை எஃப்ஐஐ சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரெக்கவரி ஃபேஸ்ல போஸ்ட் கோவிட்-19 இன் 2021. டிஐஐ ஆக்டிவிட்டி. டிஐஏ பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்ஃப்ளோஸ் அதிகமாகிருக்கு. அதுல அவங்களுடைய கெப்பாசிட்டி இன்வெஸ்ட் பண்ண என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் கரெக்ஷன் டைம்ல டிஐஐ கன்சிஸ்டன்ட் பையர்ஸ் இருக்காங்க, கூடவே மார்க்கெட் இண்டெக்ஸஸை சப்போர்ட் பண்றாங்க. ஃபைனலி கன்க்ளூஷன், எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ ரெண்டுமே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு க்ரூஷியல், கான்ட்ரிபியூட்டிங் டு த லிக்விடிட்டி, டெப்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி, ஆன்டிசிபேட்டிங் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் கிராஃப்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை, அதனுடைய பிஹேவியர்ஸை எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க ஆன்டிசிபேட்டிங்னா ப்ரெடிக்டிங் த ஃபியூச்சர். மணி மார்க்கெட் வெர்சஸ் கேபிட்டல் மார்க்கெட். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் டிஸ்டிங் ரோலை பிளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கேட்டரிங், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ டீடைல்டு கம்பாரிசன் பார்ப்போம். முதல்ல மணி மார்க்கெட் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மணி மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் பாரோவிங்க டீல் பண்ணுது அண்ட் லெண்டிங், அதுவும் குறிப்பிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு. ஃபினான்ஷியல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்சூரிங் லிக்விடிட்டி ரொம்பவே க்ரூஷியல். கீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ண 91 days, 182 days, அப்புறம் 364 days. கமர்ஷியல் பேப்பர், இது அன்செக்யூர்ட் ஷார்ட் டேர்ம் ப்ராமிசரி நோட்ஸ், அது இஷ்யூ பண்ண கார்பரேஷன்,
அதாவது கம்பெனி அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ற மாதிரி. சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட், பேங்க் இஷ்யூ பண்ணியிருந்த டைம் ஆஃப் டெபாசிட்ஸ், அதுவும் குறிப்பிட்ட மெச்சூரிட்டி டேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் லோனு செக்யூரிட்டிஸ் சோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீ டிட்டர்மைண்ட் பிரைஸ் அண்ட் டேட்டுக்கு ரீபர்ச்சேஸ் பண்ணணும். கால் மணி, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அதை பேங்க்ஸ் கிட்ட லெண்ட் பண்ணி, அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாள். இங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு? பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கார்பரேஷன்ஸ் அண்ட் த ஆர்பிஐ. பர்பஸ் ஆஃப் மணி மார்க்கெட், லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டிக்கு தேவையான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ்க்கு தேவையான மேனேஜ்மெண்ட்டை பண்றாங்க. மானிட்டரி பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மணி சப்ளை அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக. ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ஜென்ரலா லோ ரிஸ்க் டியூ டு ஷார்ட் டேர்ம் நேச்சர், அப்புறம் ஹை லிக்விடிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ் தான். இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டை பார்க்கலாம். இந்தியாவில் கேபிட்டல் மார்க்கெட்டோடைய டீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஃபண்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் ஆஃப் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் அதர் லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ்க்கு இன்வால்வ் ஆகுறாங்க. கீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும். ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் ஒரு கம்பெனியோடைய ஓனர்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அதுவும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று பாண்ட்ஸ், அதாவது லாங் டேர்ம் டெப்ட் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ற கார்பரேஷன்ஸ், கவர்மெண்ட்ஸ் இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேபிட்டலை ரைஸ் பண்ணுவாங்க. டிபென்ச்சர்ஸ், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ், கிரெடிட் அன்வர்த்தினஸ் மேல ரிலே ஆகியிருக்கும் அண்ட் ரெப்புடேஷன் ஆஃப் த இஷ்யூவர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கான மணி. அதை மேனேஜ் பண்றது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் பண்றது. அதே மாதிரி ஹோல்டிங் அசெட்ஸ், அதாவது ஸ்டாக்ஸ், கமோடிட்டிஸ் ஆர் பாண்ட்ஸ். இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு? கேபிட்டல் மார்க்கெட்ல பார்த்தா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸ், அப்புறம் கார்பரேஷன்ஸ், அப்புறம் கவர்மெண்ட். கேபிட்டல் மார்க்கெட்டோடைய பர்பஸ் என்ன? லாங் டேர்ம் ஃபண்டிங், அதாவது பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுக்கான லாங் டேர்ம் கேபிட்டலை ரைஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன? பொட்டன்ஷியல் ஆஃப் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரதுக்காக வெரைட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸான ஆஃபர்ஸை கொடுக்குறாங்க. வாட் இஸ் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்? லாங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான்ஸ்க்கான ஹையர் ரிஸ்க், அப்புறம் மார்க்கெட் வொலாட்டிலிட்டி. அப்புறம் இந்த ஹையர் ரிட்டர்ன்ஸோடைய பொட்டன்ஷியலை மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கம்பேரிசன் அதனுடைய இம்பாக்ட் என்ன? முதல்ல மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டோடைய வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். கூடவே கம்பேரிசன் அண்ட் இம்பாக்ட். டைம், மணி மார்க்கெட் எப்பவுமே ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்டோட தான் டீல் பண்ணும், அதுவும் 1 இயர் வரைக்கும். ஆனா கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்டோட தான் டீல் பண்ணும், அதாவது மோர் தேன் 1 இயர். அப் டு 1 இயர் பாத்தீங்கன்னா அது மணி மார்க்கெட், 1 இயர் விட அதிகம்னா அது கேபிட்டல் மார்க்கெட். லிக்விடிட்டி, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்பவுமே ஹைலி லிக்விட், அதை ஈஸியா கேஷா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபண்ட்ஸ்க்கு குயிக் ஆக்சஸும் கொடுக்க முடியும். ஆனா கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் லிக்விட், ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரும். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், மணி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க் வித் லோயர் ரிட்டர்ன்ஸ். இது ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு சூட்டபிளா இருக்கும். ஆனா கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் ரிஸ்க் இருக்கும், கூடவே பொட்டன்ஷியல் ஹையர் ரிட்டர்ன்ஸும் இருக்கும். இது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு சூட்டபிளா இருக்கும். ரெகுலேட்டர் பாடிஸ் யாரு? மணி மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றது ஆர்பிஐ, ஆனா கேபிட்டல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றது செபி தான். எக்ஸாம்பிள், மணி மார்க்கெட் ஆக்டிவிட்டி, அதாவது கால் மார்க்கெட்ல இருக்கிற வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், இஷ்யூவன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர்ஸ், அப்புறம் ட்ரெஷரி பில்ஸ். இது எல்லாமே மணி மார்க்கெட் ஆக்டிவிட்டியோட இண்டிகேட்டர்ஸ். கேபிட்டல் மார்க்கெட் ஆக்டிவிட்டி, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி உடைய ட்ரேடிங் வால்யூம்ஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கீ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பிஎஸ்சி சென்செக்ஸ், அப்புறம் என்எஸ்சி நிஃப்டி. இது எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் ஆக்டிவிட்டியை இண்டிகேட் பண்ணுது. கன்க்ளூஷன், மணி மார்க்கெட் அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் அது ஓவரால் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா வைட்டலா இருக்கு. அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ஆபரேஷன்ஸை லிக்விடிட்டி அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் மணி மார்க்கெட்டை என்ஷூர் பண்ணுது. கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அவென்யூஸ், அப்புறம் கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது எக்கனாமிக் growthக்கு சப்போர்ட் பண்றாங்க.
இப்போ முதல்ல நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வெர்சஸ் ஈக்விட்டி ட்ரேடிங் உடைய சிமிலாரிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமா ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஈக்விட்டி ட்ரேடிங் இருக்கிறதுல இது ரெண்டுமே ரொம்ப பாப்புலர். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜஸ் அப்புறம் ரிஸ்க் இருக்கு. இப்போ டீடைல்டு கம்பாரிசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஈக்விட்டி ட்ரேடிங். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ட்ரேடிங் எப்பவுமே பையிங் அண்ட் செல்லிங் ஷேர்ஸ், அதாவது பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் மூலியமா, அதுவும் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஓனர்ஷிப். ஒன்ஸ் நீங்க ஈக்விட்டி ஷேர் வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனில ஒரு பார்ட் ஆயிடுவீங்க. கூடவே உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அப்புறம் ப்ராஃபிட்டை கிளைம் பண்ண முடியும், அதுவும் டிவிடெண்ட் ஃபார்ம்ல. இன்வெஸ்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும். மார்க்கெட் இன்ஃப்ளூயன்சஸ். சில மார்க்கெட் இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைசஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், மார்க்கெட் கண்டிஷன்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். ஹூ இஸ் ரெகுலேஷன்ஸ்? ரெகுலேஷன் கவர்ன்டு பை செபி. அது எதுக்காகனா இன்வெஸ்டருடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அப்புறம் மார்க்கெட் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு. ஈக்விட்டி ட்ரேடிங்கோடைய அட்வான்டேஜஸ் என்ன? பொட்டன்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ். ஈக்விட்டிஸ்ல பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன் மூலயமா உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் கேபிட்டல் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ கம்பேர்ட் டு மார்க்கெட் வேல்யூ, அதாவது நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு. டிவிடெண்ட் இன்கம். இதுல உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் கூட வரும். ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை பொறுத்து தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ்லாம் ஹைலி லிக்விட். இதுல இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை ஈஸியா வாங்கி விற்க முடியும். ஸோ இங்க ரிஸ்க் என்ன? மார்க்கெட் வொலாட்டிலிட்டி. ஸ்டாக் ப்ரைசஸ் ஹைலி வாலடைல், லீடிங் டு பொட்டன்ஷியல் லாசஸ். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கணும். ஒரு கம்பெனியோடைய புவர் பெர்ஃபார்மன்ஸால ஸ்டாக் வேல்யூ டிக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுவும் அண்டர்லைங் அசட்ஸை பொறுத்து தான், அதாவது ஸ்டாக்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், கமோடிட்டிஸ் இல்ல கரன்சிஸ். அவங்க தான் இந்த அசட்ஸோடைய பிரைஸ் மூவ்மெண்ட்டை ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன், அதாவது கமிட்மெண்ட். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன ஆப்ளிகேட் பண்ணும் அப்படின்னா பையரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கும், அந்த செல்லரை செல் பண்ண வைக்கும். அண்டர்லைங் அசட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீ டிட்டர்மைன் பிரைஸ் அண்ட் டேட். ஸ்பெசிஃபிக் டேட் பார்த்தீங்கன்னா நார்மலி மேக்ஸிமம் 3 months. ஸ்டாண்டர்டைசேஷன். கான்ட்ராக்ட்ஸ் எப்பவுமே ஸ்டாண்டர்டைஸா இருக்கும், அதாவது குவான்டிட்டி, குவாலிட்டி, அதுக்கப்புறம் டெலிவரி டேட். லிவரேஜ். ஃபியூச்சர் ட்ரேடிங் எதுல இன்வால்வ் ஆகும்னா மிட் மார்ஜின். அது மட்டும் இல்லாம ட்ரேடர்ஸை லார்ஜ் பொசிஷன்ல கண்ட்ரோல் பண்ணி, அதுவும் ரிலேட்டிவ்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், அதிகமா எதுவும் தேவைப்படாது. அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹெட்ஜிங். இன்வெஸ்டர்ஸ் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா அண்டர்லைங் அசெட்ல ஹெட்ஜ் பண்ண முடியும். லிவரேஜ். சிக்னிஃபிகன்ட் ரிட்டர்ன்ஸை ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க, அதுவும் ஒரு ஸ்மால் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா. இதுல ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம். ஹை ரிஸ்க். லிவரேஜை பொறுத்த வரைக்கும் லாசஸ் அப்புறம் கெயின்ஸை ஆம்பிளிஃபை பண்ணும். மார்ஜின் கால்ஸ். ஒருவேளை மார்க்கெட் பொசிஷனுக்கு அகேன்ஸ்டா மூவ் ஆச்சுன்னா மார்ஜினை மெயின்டைன் பண்றதுக்கு அடிஷனல் ஃபண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட், ஆப்ளிகேஷன் இல்ல. ஆப்ஷன்ஸ் ஹோல்டருக்கு ரைட் கொடுக்கும், ஆனா ஆப்ளிகேஷனை கொடுக்காது, அதாவது கமிட்மெண்ட். கால் ஆப்ஷன்ல வாங்குறது, புட் ஆப்ஷன்ல செல் பண்றது. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட்ல அண்டர்லைங் அசெட் ப்ரீ டிட்டர்மைன்ட் ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு, அப்புறம் மேக்ஸிமம் 3 months எக்ஸ்பைரி இருக்கும். ப்ரீமியம். த பையர் ரைட்டுக்காக ப்ரீமியம் பே பண்ணணும். அதுல அட்வான்டேஜஸ் என்ன? பையர்ஸ்க்கு லிமிட்டட் ரிஸ்க் தான் இருக்கும். ஆப்ஷன் பையருக்கு மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான், கட்டின ப்ரீமியமை பொறுத்து. ஃபிளெக்சிபிலிட்டி. ஆப்ஷன்ஸை நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ல யூஸ் பண்ணலாம், அதாவது ஹெட்ஜிங், ஸ்பெகுலேஷன், அப்புறம் இன்கம் ஜெனரேஷன். இதுல ரிஸ்க் என்ன? காம்ப்ளெக்சிட்டி. ஆப்ஷன் ட்ரேடிங் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், கூடவே அட்வான்ஸ்டு நாலேஜ் தேவைப்படுது. பொட்டன்ஷியல் ஃபார் லாஸ். செல்லர்ஸ் ஆஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒருவேளை மார்க்கெட் அவங்க பொசிஷனுக்கு அகேன்ஸ்டா மூவ் ஆச்சுன்னா. இப்போ நாம கம்பாரிசன் பார்க்கலாம். ஈக்விட்டி ட்ரேடிங் வெர்சஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்.
முதல்ல பர்பஸ். ஈக்விட்டி ட்ரேடிங், அதாவது ஒரு கம்பெனில ஓனர்ஷிப்பை கெயின் பண்றதுக்கும் அப்புறம் லாங் டேர்ம் growth கிடைக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு இது சூட் ஆகும். ஓகே, கம்பேர் டு F&O, ட்ரேடர்ஸ் ஐடியலா என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜ், ஸ்பெகுலேட் இல்ல மார்க்கெட்ல அவங்க லிவரேஜ் பொசிஷனை பார்ப்பாங்க. இப்போ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பார்க்கலாம். ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணும்போது டைரக்ட் மார்க்கெட் ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்கும், அப்புறம் கம்பெனியோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க், கூடவே பொட்டன்ஷியல் ஹை ரிட்டர்ன்ஸ், அதுவும் லாங் டேர்ம்க்கு. F&O பார்த்தீங்கன்னா ஹையர் ரிஸ்க் டியூ டு லிவரேஜ், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கூடவே பொட்டன்ஷியலா பார்த்தீங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் கெயின்ஸ் அண்ட் லாசஸ் ரெண்டுத்துக்குமே. இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான், ஈக்விட்டி ட்ரேடிங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். F&O பார்த்தீங்கன்னா டிபிக்கலா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஷார்ட் டு மீடியம் டேர்ம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ், ஈக்விட்டி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கம்பெனி பர்ஃபார்மன்ஸ், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராடர் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். F&O பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைங் அசட்டோடைய பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ், வொலாட்டிலிட்டி அண்ட் டைம் டீகே. கன்க்ளூஷன், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ட்ரேடிங் அண்ட் F&O ட்ரேடிங் வைட்டல் ரோலை பிளே பண்ணுது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை கேட்டர் பண்றாங்க, அப்புறம் ட்ரேடர்ஸ், அதுவும் வெரைடு ரிஸ்க் அப்படைட்ஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். முதல்ல அதனுடைய டிஃபரன்சஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அப்புறம் அதுல ரிஸ்க் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா இன்வெஸ்டர்ஸ்க்கு சரியான டிசிஷன் எடுக்க முடியும், அதாவது அவங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை அலைன் பண்ணி. இப்போ ட்ரேடிங்ல எது பெஸ்ட்னு பார்க்கலாம், அதாவது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கா இல்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கான்னு. இந்த ட்ரேடிங் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அது டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஹெட்ஜ் ரிஸ்க்கு அலோவ் பண்றாங்க, ஃபியூச்சர் டைரக்ஷனுக்கு ஸ்பெகுலேட் பண்றாங்க, அதாவது அசட் பிரைசஸ்க்கு. இப்போ ஃபியூச்சர் அப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோடைய கம்பாரிசனை பார்க்கலாம். முதல்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னா அது ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட், ஒரு அசட்டை வாங்கி விற்கிறதுக்கு, அதாவது ஸ்டாக்ஸ், இண்டிசஸ், கமோடிட்டிஸ் ஆர் கரன்சிஸ். அதுவும் ப்ரீடிட்டர்மெண்ட் பிரைஸ் ஆன் ஏ ஸ்பெசிஃபைட் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆப்ளிகேஷன், பையர் அண்ட் செல்லர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆப்ளிகேஷன் இருக்கு, அதுவும் அக்ரி பண்ண பிரைஸோட எக்ஸ்பைரி டேட்குள்ள மேக்ஸிமம் 3 months. ஸ்டாண்டர்டைசேஷன், கான்ட்ராக்ட்ஸை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்காங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, குவாலிட்டி, அப்புறம் டெலிவரி டேட். மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ட்ரேடர்ஸ் கண்டிப்பா ஒரு மார்ஜினை மெயின்டைன் பண்ணி இருக்கணும், அதாவது கான்ட்ராக்டை என்ஷூர் பண்றதுக்கு இனிஷியல் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். மார்ஜின்னா டிபிக்கலி a percentage of a contract value. மார்க் டு மார்க்கெட், டெய்லி செட்டில்மெண்டோடைய ப்ராஃபிட் அப்புறம் லாசஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் பிரைஸ், அதுவும் மார்ஜினோடைய டெய்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். லிவரேஜ், ஹை லிவரேஜோடைய கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் பொசிஷன் ரிலேட்டிவ்லி டு த ஸ்மால் கேபிட்டல் அவுட்லே, அது கெயின் அப்புறம் லாசஸ் ரெண்டுத்தையுமே ஆம்பிளிஃபை பண்ண முடியும். ஃபியூச்சர் ட்ரேடிங் லிக்விடிட்டியோடைய அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபியூச்சர் மார்க்கெட் எப்பவுமே ஹைலி லிக்விட், அதுல ஈஸி என்ட்ரி இருக்கும், ஈஸி எக்ஸிட்டும் இருக்கும். பிரைஸ் டிஸ்கவரி, ஃபியூச்சர் மார்க்கெட் எப்பவும் எஃபிஷியன்ட் பிரைஸ் டிஸ்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும், அதுவும் ஹை ட்ரேடிங் வால்யூம்ஸ்ல. ஹெட்ஜிங், இந்த எஃபெக்டிவ் டூல் ஹெட்ஜிங், அதாவது பிரைஸ் பிளக்சுவேஷன் இந்த அண்டர்லையிங் அசெட். இதுல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ரிஸ்க், ஹை லிவரேஜ் சில நேரங்கள்ல சிக்னிஃபிகன்ட் லாஸ் ஆகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், எஸ்பெஷலி மார்க்கெட் அன்ஃபேவரபிளா மூவ் ஆகும்போது. காம்ப்ளெக்சிட்டி, மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்ஸை சரியான லெவல்ல புரிஞ்சுக்கணும், கூடவே மார்க்கெட் டைனமிக்ஸ். அப்பதான் ஃபியூச்சர் ட்ரேடிங்ல உங்களால சர்வை பண்ண முடியும். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பையருக்கு ரைட்டை கொடுக்கும், ஆனா ஆப்ளிகேஷன் இருக்காது. இங்க ஆப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் டு பை ஆர் செல், அதுவும் ஆன் ஆர் பிஃபோர் எக்ஸ்பைரி டேட்குள்ள அந்த அசட்டை ப்ரீ டிட்டர்மெண்ட் பிரைஸ்ல. அந்த எக்ஸ்பைரி டேட் மேபி வீக்லி, மந்த்லி இல்ல மேக்ஸிமம் 3 months. சரி, ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரைட்ஸ் டு அசஸ் ஆப்ளிகேஷன்ஸ். பையர்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்க்கு ரைட் இருக்கு, ஆனா ஆப்ளிகேஷன் இல்ல. சோ பையர்ஸ் ஆஃப் ஆப்ஷனுக்கு ரைட் இருக்கு, ஆனா ஆப்ளிகேஷனுக்கு இல்ல, அதாவது கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அதாவது செல்லர்ஸ்க்கு ஆப்ளிகேஷன் இருந்தா அது கமிட்மெண்ட், அதாவது பையர் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணா. இங்க செல்லர்ஸ்னா ரைட்டர்ஸ், பையர்ஸ்னா ஹோல்டர்ஸ். பிரீமியம், பையர் செல்லருக்கு இந்த பிரீமியம் பே பண்றது ரைட்ஸ்க்காக. டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ், 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கால் ஆப்ஷன், அண்டர்லைங் அசெட்டை வாங்குறதுக்கான ரைட். புட் ஆப்ஷன், அண்டர்லைங் அசெட்டை விற்கிறதுக்கான ரைட். சோ அண்டர்லைங் அசெட்னா ஸ்டாக்ஸ், இண்டசஸ், கரன்சிஸ், வாட் எவர். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதாவது பிரைஸை பொறுத்து ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் ஆகும். எக்ஸ்பைரி டேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது குறிப்பிட்ட டேட்டுக்கு அந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் ஆயிருக்கணும். அது மேபி வீக்லி, மந்த்லி இல்லனா மேக்ஸிமம் 3 months. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். பையர்ஸ்க்கு லிமிடெட் ரிஸ்க் இருக்கும், மேக்ஸிமம் லாஸ் பொறுத்த வரைக்கும் லிமிடெட் தான். அதாவது ஆப்ஷனுக்கு கட்டின பிரீமியம். ஃபிளெக்சிபிலிட்டி, ஆப்ஷன்ஸை நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு யூஸ் பண்ணலாம்.
அதாவது ஹெட்ஜிங், ஸ்பெகுலேஷன், அப்புறம் இன்கம் ஜெனரேஷன். லிவரேஜ். ஃபியூச்சர்ஸ் மாதிரியே ஆப்ஷன்ஸ்க்கும் லிவரேஜ் இருக்கு. ஆனா பையர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லிமிடெட் டவுன் சைடு ரிஸ்க் இருக்கு. இதுல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. காம்ப்ளெக்சிட்டி. ஆப்ஷன்ஸ் ரொம்பவே காம்ப்ளெக்ஸ். ஏன்னா ஃபேக்டர்ஸ் லைக் டைம் டிகே, வொலாட்டிலிட்டி அண்ட் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். டைம் டிகே. எக்ஸ்பைரி டேட் அப்ரோச் பண்ணும்போது ஆப்ஷன்ஸோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி அது அவுட் ஆஃப் மணியா இருந்தா டோட்டலி மணி லாஸ். பிரீமியம் காஸ்ட். பையர்ஸ் கண்டிப்பா பிரீமியம் பே பண்ணணும். மார்க்கெட்டை பொறுத்து அது சப்ஸ்டான்ஷியல் வாலடைலாவும் இருக்கலாம். இப்போ நாம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தின கம்பாரிசனை பார்க்கலாம். ஆப்ளிகேஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ் எஸ் ஆப்ளிகேஷன் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. ரிஸ்க் அதிகமா இருக்கு. பொட்டன்ஷியல் லாஸ். ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா லிமிடெட் டு த பிரீமியம் பெய்டு. லிவரேஜ் ரெண்டுத்துலயும் ஹையா தான் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் அப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல. காஸ்ட். ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல பிரீமியம் பேமெண்ட் தேவைப்படுது. காம்ப்ளெக்சிட்டி. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல மாடரேட்டா இருக்கு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஹையா இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் லோயர் அண்ட் ஹையர். இப்ப பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ்ல ஒரு இன்வெஸ்டர் அவருடைய பிரைஸை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில அடுத்த 3 மாசத்துல இன்க்ரீஸ் ஆகணும்னு. அதனால ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வாங்குறாங்க. பிரைஸ் அதிகமாச்சுன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை பிரைஸ் ஏறலனா கண்டிப்பா அது லாஸ்ல போகும். இப்போ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ அதே இன்வெஸ்டர் கால் ஆப்ஷன் வாங்குறாருன்னா, அதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒருவேளை ஸ்ட்ரைக் பிரைஸை விட பிரைஸ் அதிகமாச்சுன்னா அது அவங்க லோயர் பிரைஸ்ல வாங்கி மார்க்கெட்ல அதிக ப்ராஃபிட்ல விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலனா அவங்க கட்டின பிரீமியம் பொறுத்து லாசஸ் இருக்கும். கன்க்ளூஷன். சம்மரியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே பவர் டூல்ஸ். அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல அதுக்கு தனி அட்வான்டேஜஸ் இருக்கு, ரிஸ்க்கும் இருக்கு. ட்ரேடர்ஸ் அவங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸை பொறுத்து தான் சூஸ் பண்ணணும். அதாவது மார்க்கெட் அவுட்லுக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நாம ட்ரேடிங் வெர்சஸ் இன்வெஸ்டிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோடைய டிஃபரன்சஸை பார்க்கலாம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறதும் இல்லைனா அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஃப்ரீக்வெண்டா, அதாவது ரெகுலரா, அதுவும் குறிப்பிட்ட ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல. ட்ரேடர்ஸ் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து. டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நிறைய டைப்ஸ் இருக்கு. டே ட்ரேடிங். ஸ்மால் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து அதே சேம் ட்ரேடிங் டேல செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கிற மாதிரி. ஸ்விங் ட்ரேடிங். ஒரு ஸ்டாக்கை பல நாட்கள் இல்ல பல வாரங்களா ஹோல்ட் பண்ணி ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டை அப்வர்ட் இல்ல டவுன்வர்டா கேபிட்டலைஸ் பண்றதுக்காக. ஸ்கேல்பிங். அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ல இருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டை ஸ்கேல்ப் பண்ணி அந்த நாள் நிறைய ட்ரேட்ஸ் பண்ற மாதிரி. பொசிஷனல் ட்ரேடிங். லாங் டேர்ம் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை பொறுத்து பொசிஷனை பல வாரங்களுக்கு இல்ல பல மாசங்களுக்கு ஹோல்ட் பண்ற மாதிரி. இதுல கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ், ஷார்ட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் இன்வால்வ் பண்ற மாதிரி. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மினிட்ஸ்ல இருந்து ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும். டியூரேஷன், frequent transactions, regularly. High volume of trades தான் higher transaction cost லீட் பண்ணுது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவைப்படும். அதிகமா சார்ட்ஸ்ல ரிலே ஆயிருக்கும். பேட்டர்ன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஃபியூச்சர் பிரைஸ் மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை பார்க்கலாம். மார்க்கெட் வொலாட்டிலிட்டியால ஹை ரிஸ்க் இருந்தாலும் குயிக் பொட்டன்ஷியலோட சப்ஸ்டான்ஷியல் கெயின்ஸ். ஸோ ஹை ரிஸ்க் ஹை கெயின்ஸ். ட்ரேடிங்ல இருக்கிற அட்வான்டேஜஸை பார்க்கலாம். குயிக் ப்ராஃபிட்ஸ்க்கான பொட்டன்ஷியல். ஷார்ட் டேர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு ட்ரேடர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். யூட்டிலைசேஷன் ஆஃப் லிவரேஜ். பையிங் பவர் அண்ட் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ட்ரேடர்ஸ் மார்ஜினை யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி. மார்க்கெட் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் நியூ இன்ஃபர்மேஷனுக்காக ட்ரேடர்ஸ் குயிக்கா அடாப்ட் ஆவாங்க. அதுல ரிஸ்க்கும் இருக்கு. மார்க்கெட் வொலாட்டிலிட்டி. ஹை வொலாட்டிலிட்டி சிக்னிஃபிகன்ட் லாசஸ்க்கு காரணமாக இருக்கலாம். எமோஷனல் ஸ்ட்ரெஸ். மார்க்கெட்டை கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஃப்ரீக்வெண்ட் ட்ரேடிங்ல ஹையர் brokerage ஃபீஸ் அப்புறம் டாக்ஸஸ் இன்க்ளூட் ஆகும். இப்போ அடுத்து இன்வெஸ்டிங் பார்க்கலாம். இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் அப்புறம் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி வித் இன்டென்ஷன் ஆஃப் எக்ஸ்டெண்டட் பீரியட் வரைக்கும் ஹோல்ட் பண்ற மாதிரி. மேபி சில வருஷங்கள் இல்ல டெக்கேட்ஸ். இன்வெஸ்டர்ஸ் அதை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்புறம் டிவிடெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். வேல்யூ இன்வெஸ்டிங். அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை வாங்கி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸோட அதை குறிப்பிட்ட அதோட மார்க்கெட் வேல்யூ ரெஃப்ளெக்ட் ஆகணும். கூடவே அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. growth இன்வெஸ்டிங். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதோட growth எக்ஸ்பெக்ட் பண்றது, அதுவும் above ஆவரேஜ் ரேட்ல கம்பேர்ட் டு அதர் கம்பெனிஸ். டிவிடெண்ட் இன்வெஸ்டிங். ரெகுலர் டிவிடெண்ட் கிடைக்கிற ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்றது. கூடவே a steady income stream. Characteristics of investing. Long term focus, longer investment horizon. அது சில வருஷங்களாவும் இருக்கலாம், டிகேட்ஸாவும் இருக்கலாம். Fewer transactions. Buying and selling less frequent-ஆவும் இருக்கலாம். அதோட ரிசல்ட்டிங் லோவர் டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ்ல எம்பசைஸ் ஆகும். கூடவே earnings, ரெவென்யூ அண்ட் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி.
ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். லோயர் ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் மேபி மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனால, கூடவே பொட்டன்ஷியல் அதாவது சிக்னிஃபிகன்ட் லாங் டேர்ம் கெயின்ஸ். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் growth, பவர் ஆஃப் காம்பவுண்ட் growth ஓவர் டைம் உடைய பெனிஃபிட்ஸ். டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ். ஃபியூவர் ட்ரேட்ஸ் உடைய லீட், லோவர் brokerage ஃபீஸ் அண்ட் டாக்ஸஸ். ஸ்ட்ரெஸ் கம்மியாக தான் இருக்கும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மார்க்கெட் மானிட்டரிங்கை கம்மி பண்ணும். ஆனால் அதில் ரிஸ்க்கும் இருக்கு. மார்க்கெட் ரிஸ்க், வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ரீஸ் ஆகலாம், அதுவும் மார்க்கெட்டோடைய டவுன் டர்ன்ஸால. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய டைட் ஃபண்ட்ஸ் மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கம்பெனி ரிஸ்க், ஒரு கம்பெனியோடைய புவர் பர்ஃபார்மன்ஸால ஸ்டாக் வேல்யூ அஃபெக்ட் ஆகலாம். இப்போ கம்பாரிசன் என்னன்னு பார்க்கலாம். டைம், ட்ரேடிங்ல ஷார்ட் டேர்ம் அதாவது மினிட்ஸ் டு மந்த்ஸ், அதே இன்வெஸ்டிங்ல லாங் டேர்ம் இயர்ஸ் டு டெகேட்ஸ். ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசிங் ஆன் ஷார்ட் டேர்ம்ஸ், இன்வெஸ்டிங்ல பில்டிங் வெல்த் ஓவர் டைம். டிரான்சாக்ஷன் வால்யூம் ஹை, இதுல லோ அதாவது இன்வெஸ்டிங்ல. அனாலிசிஸ், ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதுவே இன்வெஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ரிஸ்க் லெவல் ஹை டியூ டு வாலட்டிலிட்டி, அதாவது ட்ரேடிங்ல. இங்க இன்வெஸ்டிங்ல லோவர் ஷார்ட் டேர்ம் ரிஸ்க், ரிட்டர்ன்ஸ் ஹை, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். இதுல சிக்னிஃபிகன்ட் லாங் டேர்ம் growth. டிரான்சாக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை, இதுல லோ. எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஹை, இதுல லோவர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் ட்ரேடிங்ல ட்ரேடர்ஸ் ஹை வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதாவது ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இல்ல செக்டார்ஸ், அதாவது டெக்னாலஜி அண்ட் ஃபார்மாசிட்டிகல்ஸ். அதுல ரேபிட் பிரைஸ் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்வெஸ்டிங்க பார்க்கலாம். இன்வெஸ்டரோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், எஸ்டிஎஃப்சி பேங்க், அதாவது அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும், கூடவே லாங் டேர்ம் growth பொட்டன்ஷியல். கன்க்ளூஷன், ட்ரேடிங் அப்புறம் இன்வெஸ்டிங் ரெண்டுமே தனிப்பட்ட பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்கும் இருக்கு. ட்ரேடிங் அப்புறம் இன்வெஸ்டிங் இடையில இருக்கிற சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ், டைம் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் நாலேஜ். ட்ரேடிங்கை ரிவார்டிங் பண்ணலாம், ஆனால் சிக்னிஃபிகன்ட் டைம் அதுக்கப்புறம் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது. அதாவது இன்வெஸ்டிங் டிப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி கூடவே கிராஜுவல் வெல்த் அக்யூமுலேஷனை ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ எந்த ட்ரேடிங் பெட்டர்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் ட்ரேடிங் வர்சஸ் ஸ்டாக் ட்ரேடிங். முதல்ல நாம இண்டெக்ஸ் ட்ரேடிங்கை பார்க்கலாம். இண்டெக்ஸ் ட்ரேடிங் எதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அது முக்கியமா மார்க்கெட் இண்டெக்ஸை ட்ராக் பண்ற பெர்ஃபார்மன்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாப்புலர் இண்டெக்ஸஸ் எதுனா நிஃப்டி 50 அண்ட் பிஎஸ்சி சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, அப்புறம் பேங்க் நிஃப்டி. அதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? டிபிக்கலி இன்வால்வ் பண்ற டெரிவேட்டிவ்ஸ் என்னன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்புறம் ஆப்ஷன்ஸ், கூடவே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அது பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ இங்க இண்டெக்ஸ்னா எ குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். டைவர்சிஃபிகேஷன், அதாவது ஒரு எக்ஸ்போஷரை ப்ரொவைட் பண்ணி அதுவும் ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதுவும் இண்டெக்ஸ்ல கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணும். மார்க்கெட் சென்டிமெண்ட், இண்டெக்ஸ் ட்ரேடிங் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட், அப்புறம் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், ரேதர் இண்டிவிஜுவல் கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ். இதுல அட்வான்டேஜஸ் என்ன? டைவர்சிஃபிகேஷன், அதாவது ரிஸ்க் அசோசியேட்டடை ரெடியூஸ் பண்ணி, அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் இண்டெக்ஸ் மூலியமா அக்ராஸ் மல்டிபிள் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. லோயர் வொலாட்டிலிட்டி, இண்டெக்ஸஸ் பாத்தீங்கன்னா லெஸ் வாலடைல், அதுவும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது டியூ டு த டைவர்சிஃபைட் நேச்சர். ஈஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது இன்வெஸ்டர்ஸை மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அதுவும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ணாத மாதிரி. ஹெட்ஜிங், இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதை மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஹெட்ஜ் பண்ணிக்கலாம், ஆனா அதுல ரிஸ்க்கும் இருக்கு. மார்க்கெட் ரிஸ்க், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் வைட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா என்னன்னா எக்கனாமிக் டவுன் டர்ன், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் குளோபல் ஈவெண்ட்ஸ். லிமிடெட் அப்சைட், பொட்டன்ஷியல் ஃபார் கெயின்ஸ் மேபி லிமிட்டடா இருக்கலாம் இண்டிவிஜுவல் ஹை growth ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது ஸ்டாக் ட்ரேடிங். ஸ்டாக் ட்ரேடிங் இன்வால்வ்மெண்ட் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வாங்கி விற்கிற மாதிரி, அதுவும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆயிருக்கும். என்னன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓனர்ஷிப், பையிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனியை ஓன் பண்ணி கூடவே voting ரைட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ்ல கிளைம் பண்ற மாதிரி. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாக் பிரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னா ஸ்பெசிபிக் கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ், மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ். பொட்டன்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபிகன்ட் ரிட்டர்ன்ஸை ஆஃபர் பண்ண முடியும் ஒருவேளை கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா. இப்போ அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஹை பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஹை growth கம்பெனிஸ் சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன்ஸை ஆஃபர் பண்ண முடியும். டிவிடெண்ட்ஸ், இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் மூலியமா ரெகுலர் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். கண்ட்ரோல் அண்ட் சாய்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அவங்க கம்பெனியை செலக்ட் பண்ணி நம்பிக்கையோட ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரியை ட்ராக் பண்ணவும் முடியும்.
அதுல ரிஸ்க்கும் இருக்கு. ஹை வாலட்டிலிட்டி. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஹைலி வாலட்டைலா இருக்கும். அப்புறம் கம்பெனி ஸ்பெசிபிக் ரிஸ்காவும் இருக்கும். அதாவது புவர் ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் இல்லனா மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ். தரோ ரிசர்ச் அனாலிசிஸ் கண்டிப்பா இருக்கும். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கம்பெனி இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், லிக்விடிட்டி. ஸ்டாக்ஸ் ஆஃப் லோயர் கம்பெனிஸ் கிட்ட பாத்தீங்கன்னா லோயர் லிக்விடிட்டி இருக்கலாம். அது இன்னும் ஹார்டரா மாத்தி லார்ஜ் குவான்டிட்டிஸை பிரைஸ் அஃபெக்ட் ஆகாம வாங்கியும் விற்கலாம். இப்போ நாம கம்பாரிசனை பார்க்கலாம். அதாவது இண்டெக்ஸ் ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் ட்ரேடிங். ஃபோக்கஸ் ட்ரேடிங், இண்டெக்ஸ் ட்ரேடிங், பிராட் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டாக் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்பெனி பர்ஃபார்மன்ஸ். இண்டெக்ஸ் ட்ரேடிங், இண்டெக்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஸ்டாக்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இண்டெக்ஸ் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ். ஸ்டாக் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா ETFs, individual stocks. Diversification. High across all companies in index. அப்புறம் low to medium depends on portfolio volatility. அதுவே ஸ்டாக் ட்ரேடிங்கோட கம்பேர் பண்ணா lower due to diversification, higher especially பாத்தீங்கன்னா small cap stocks. Risk level. Market risk. ஸ்டாக் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா கம்பெனி ஸ்பெசிபிக் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க். ரிசர்ச் ரெக்வயர்மெண்ட் இண்டெக்ஸ் ட்ரேடிங்ல லோயரா இருக்கும். ஓவரால் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டாக் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா ஹையர் ரிசர்ச் ரெக்வயர்மெண்ட் தேவைப்படுது. கம்பெனிஸை இன்டெப்த் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டாக் ட்ரேடிங்ல ரிசர்ச் ரெக்வயர்மெண்ட் தேவைப்படுது. கூடவே கம்பெனிஸோட இன்டெப்த் அனாலிசிஸும் தேவைப்படுது. பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் மாடரேட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸோட அலைனாய் இருக்கும். ஸ்டாக் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா ஹை இண்டிவிஜுவல் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸோட டிபெண்ட் ஆகிருக்கும். யூஸ் ஃபார் ஹெட்ஜிங் எஃபெக்டிவ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இண்டெக்ஸ் ட்ரேடிங் நிஃப்டி 50 இண்டெக்ஸ். அதுல என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா NSEல லிஸ்ட் ஆயிருக்கிற டாப் 50 கம்பெனிஸ். அப்புறம் BSE சென்செக்ஸ் அதுல இருக்கிற 30 வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸை இன்க்ளூட் பண்ணும். இது எல்லாமே காமனா ட்ரேடரான இண்டெக்ஸஸ். ஸ்டாக் ட்ரேடிங் பாப்புலர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் இன்ஃபோசிஸ். அது மட்டும் இல்லாம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணும். எதுக்குன்னா அக்ரெசிவ் growth பொட்டன்ஷியலுக்காக. கன்க்ளூஷன், எந்த ட்ரேட் பெட்டரா இருக்கும்? இண்டெக்ஸ் ட்ரேடிங் அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யூனிக் அட்வான்டேஜஸ் இருக்கும். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு கேட்டராகவும் இருக்கும். இண்டெக்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபைடு எக்ஸ்போஷரை எதிர்பார்க்குறவங்களுக்கு சூட் ஆகும். அதுவும் லோயர் வொலாட்டிலிட்டி இருக்கிற மார்க்கெட். கூடவே ஸ்டாக் ட்ரேடிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐடியலாக இருக்கும். ஹையர் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் செலெக்ஷன் மூலியமா. முதல்ல ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் படிக்கணும். ரிஸ்க் டாலரன்ஸ், அப்புறம் மார்க்கெட்டோடைய நாலேஜ். ரைட் அப்ரோச்சை சூஸ் பண்றது உண்மையிலேயே ரொம்ப க்ரூஷியல். அதாவது இண்டெக்ஸ் ட்ரேடிங்கா இல்ல ஸ்டாக் ட்ரேடிங்கானு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ரிஸ்க் அப்படைட்ஸ் அண்ட் டைம் ஹாரிசான்ஸ். இதுதான் பிரைமரி டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் உடைய டீடைல்டு ஓவர்வியூ. ஒவ்வொன்னா பார்க்கலாம். டே ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸ் அதே நாள்ல ஸ்டாக்கை வாங்கி விற்கிறவங்கன்னு சொல்லலாம். அதாவது எல்லா பொசிஷன்ஸையும் சேம் அதே டேக்குள்ள க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதை தான் டே ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கலாம். டைம் ஹாரிசான் வெரி ஷார்ட் டேர்ம், டிபிக்கலா பாத்தீங்கன்னா மினிட்ஸ் டு ஹவர்ஸ். ஆப்ஜெக்டிவ் என்ன? சிங்கிள் டேக்குள்ளேயே ஸ்மால் பிரைஸ் மூவ்மெண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ற மாதிரி. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க? டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்றாங்க, சார்ட்ஸ், அப்புறம் ரியல் டைம் மார்க்கெட் டேட்டா. என்னென்ன ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு? ஹை ரிஸ்க் டியூ டு மார்க்கெட் வொலாட்டிலிட்டி அண்ட் லிவரேஜ். பொட்டன்ஷியல் ஃபார் குயிக் ப்ராஃபிட்ஸ். ஷார்ட் பீரியட்லயே சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன்ஸை ஏர்ன் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் அவர் ஒரு ஷேர் வாங்குறாரு. அது வாலடைல் ஸ்டாக்கை இந்த மார்னிங். அப்புறம் அதை மார்க்கெட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதை செல் பண்றாரு. அதாவது ப்ராஃபிட் ஃப்ரம் இன்ட்ராடே பிரைஸ் ஸ்விங்ஸ். அடுத்தது ஸ்விங் ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸ் யார் அவங்களுடைய ஸ்டாக்ஸை பல நாட்கள்ல இருந்து பல வாரங்கள் வரைக்கும் வச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் எய்ம் என்னன்னா ஷார்ட் டு மீடியம் டேர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ். டைம் ஷார்ட் டு மீடியம் டேர்ம், சில நாட்கள்ல இருந்து சில வாரங்கள் வரைக்கும். ஆப்ஜெக்டிவ் கேப்சர் ட்ரெண்ட்ஸ் இல்ல ஸ்விங்ஸ் இன் த மார்க்கெட். ஸ்விங் ட்ரேடிங்ல யூஸ் பண்ற டூல்ஸ் என்ன? கம்பைன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூடவே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதுல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் என்ன இருக்கு? மாடரேட் ரிஸ்க், இன்ட்ராடே வொலாட்டிலிட்டியில லெஸ் எக்ஸ்போஜர், ஆனா சப்ஜெக்ட் பொறுத்து ஓவர் நைட் மார்க்கெட் ரிஸ்க். பொட்டன்ஷியல் ஃபார் ஸ்டெடி கெயின்ஸ், ஓவர் டைம்ல கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் புல்லிஷ் ட்ரெண்டை ஸ்டாக்ல ஐடென்டிஃபை பண்றாரு. அப்புறம் அந்த பொசிஷனை பல வாரங்களுக்கு ஹோல்ட் பண்றாரு, அதாவது அந்த ட்ரெண்ட் பீக்ல போற வரைக்கும். அடுத்தது ஸ்கேல்பர்ஸ், அதாவது ஒரு ட்ரேடர் நியூமரஸ் ட்ரேட்ஸை அது ஒரே நாள்ல ஸ்கேல் பண்ணி ஸ்மால் ப்ராஃபிட்டை பார்க்குற மாதிரி. டைம் வெரி ஷார்ட் டேர்ம்.
கிட்டத்தட்ட செகண்ட்ஸ் டு மினிட்ஸ். ஆப்ஜெக்டிவ் என்ன? ஸ்மால் பிரைஸ் சேஞ்சஸ்ல இருக்கிற ப்ராஃபிட். என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க? இதுல ஹை ஸ்பீட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அப்புறம் ரியல் டைம் டேட்டா. இதுல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் என்ன? ஹை ரிஸ்க். இதுல பாத்தீங்கன்னா ப்ரெசிஷன், அப்புறம் குவிக் டெசிஷன் மேக்கிங். ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் ப்ராஃபிட்ஸ். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஹை வால்யூம்ல ரிலே ஆகி சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் டசன்ஸ் இல்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸை அதுவும் ஒரே நாள்ல பண்றாரு அப்படின்னா அது ப்ராஃபிட்டிங் ஃப்ரம் மைனர் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட், பொசிஷன் ட்ரேடர்ஸ். ட்ரேடர் யார் அவங்களுடைய பொசிஷனை பல மாசங்கள்ல இருந்து வருஷ கணக்கில் ஹோல்ட் பண்றாங்கன்னு அவங்க லாங் டேர்ம் ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ். டைம், லாங் டேர்ம், பல மாசங்கள்ல இருந்து வருஷ கணக்கில். ஆப்ஜெக்டிவ், மேஜர் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்ல இருந்து பெனிஃபிட் கிடைக்கும். பொசிஷன் ட்ரேடிங்ல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் என்ன? லோயர் ரிஸ்க், ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் வொலாட்டிலிட்டிக்கு அது எக்ஸ்போஷர் பண்ணும். பொட்டன்ஷியல் ஃபார் சிக்னிஃபிகண்ட் கெயின்ஸ். லாங் டேர்ம் ட்ரெண்டை கேபிட்டலைஸ் பண்றது மூலமா சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கும்போது அடுத்த சில வருஷத்துல அது சிக்னிஃபிகண்டா க்ரோ ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லாங் டேர்ம் கெயின்ஸ் வர வரைக்கும் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆர்பிட்ரேஜ் ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸ் ஒரே அசெட்டை டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ்ல இல்ல மற்ற ஃபார்ம்ஸ்ல அவங்க பிரைஸை டிஃப்ரெண்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ். டைம், ஷார்ட் டேர்ம், ஆனா ஆப்பர்ச்சுனிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆப்ஜெக்டிவ், ப்ராஃபிட் ஃப்ரம் பிரைஸ் டிஸ்கிரிபன்சிஸ். டூல்ஸ், அட்வான்ஸ்டு அல்கரிதம்ஸ், அப்புறம் ரியல் டைம் டேட்டா. ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லோ ரிஸ்க். டிபிக்கலா லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி கூடவே சைமல்டேனியஸா ஆக்ஷன்ஸை பை பண்ணி செல் பண்ணும். ரிட்டர்ன்ஸ் மாடஸ்ட். ஜென்ரலா பெர் டிரான்சாக்ஷனுக்கு ஸ்மால் ப்ராஃபிட், பட் ஹை ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபிகண்ட் டோட்டல் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் ஒரு ஸ்டாக்கை ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கினா, அதாவது அது அண்டர் வேல்யூட், அதே சைமல்டேனியஸா வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வித்தா அதை ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மொமெண்டம் ட்ரேடர்ஸ். ட்ரேடர் அப்வர்ட் ட்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டாக்ஸை வாங்கினா அப்புறம் அதையே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது செல் பண்றது. கேரக்டரிஸ்டிக்ஸ். டைம், ஷார்ட் டு மீடியம் டேர்ம், டிபெண்டிங் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரெண்ட். ஆப்ஜெக்டிவ், கண்டினியூங் ட்ரெண்ட்லேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட். எந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றாங்க? மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் என்ன இருக்கு? மாடரேட் டு ஹை ரிஸ்க். அன்எக்ஸ்பெக்டடா ட்ரெண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொட்டன்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ். ப்ராஃபிட்டிங் ஃப்ரம் சப்ஸ்டாண்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு, அது ஸ்ட்ராங் அப்வர்ட் மொமெண்டமா காட்டுது. அதுவும் கடந்த சில நாட்களா அது ரிவர்சல் அப்பியர் வந்த உடனே அதை சேல் பண்றாரு. கன்க்ளூஷன், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரேடர்லையும் டிஸ்டிங்க் அப்ரோச் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு கேட்டரிங், ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிஸ்க், அப்புறம் ரிவார்ட்ஸ், அப்புறம் ஒவ்வொரு ட்ரேடிங்க்கும் அசோசியேட்டடா இருக்கிறது, அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸையும் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ல அது பெஸ்ட் அலைன்மெண்ட்டா இருக்கும்.